வித்தியாசத்துவங்களை கால்நீதி கலைவித்து என்ற அஞ்சன் சேர்ந்த போது ஆன்மாவுக்கு பெயர் புருடன் என்று பெயர், பஞ்சகஞ்சுகன் என்ற ஒரு பெயர். அஞ்சன் சேர்ந்து சட்டை போட்டுக்கினால பெயர் பஞ்சகஞ்சுகன். இப்போ நமக்கு ஆன்மா என்பது கால்நீதி கலைவித்தியாராகத்தோடு சேரும்போது புருடத்துவத்துக்கு வரும். இது வித்தியாசத்துவம். அவங்களுக்கு எடுத்தனா ஆன்மாவை தான் புருடனே சொல்கிறாங்க. இன்னொன்று மூலப்பிரகிருதி கிட்ட நம்ம சொன்னால் நம்ம மாயன் என்று சொல்கிறோமோ அதெல்லாம் சேர்ந்த பெயர் மூல. ரெண்டு தான் பொருளே. ஒன்று ஆன்மாவுக்குரிய எல்லாவற்றுக்குரிய இருக்கக்கூடியதாக்கு புருடன், எதுலேயும் தோன்றாது, அழிவு கிடையாது, என்னைக்கு ஒரே மாதிரி, முத்தி பெத்த எல்லாவற்றிலையும். இன்னொன்று மூலப்பிரகிருதியாக இருக்கக்கூடிய மாய, அது எதுலேயும் தோன்றாது. ஆனால் அந்த பிரகிருதியிலிருந்து முதல்ல 3 குணம் சமமாக இருக்கும். சத்துவ குணம், ராசச குணம், தாமத குணம் 3 சமமாக இருக்கும் முதல்ல இருக்கக்கூடிய மூலப்பிரகிருதியில். அது சத்துவகுணம் மிக்க செயல்படும் போது அதில் இருந்து புத்தி, அது மகத்தென்று சொல்லுவார்கள், மான் என்று சொல்லுவார்கள். மகத்தின பெரியான் பொருள், மான் பெருசு, பரிமையான உரை பார்த்தீங்கன்னா மான் என்று எழுதுவார், புத்தி என்று பெயர். அப்போ மூலப்பிரகிருதியிலிருந்து முதல்ல தோன்றுவது மகத்து அல்லது மான் அல்லது புத்தி. அந்த புத்தியிலிருந்து அகங்காரம் தோன்று, அகங்காரத்தில் இருந்து பின்ன மனம் தோன்று. அதோடு நம்ம ஞானேந்திர 5, கண்மேந்திர 5 சொன்னால் தெரியும் உங்களுக்கு, விளக்கம் சொல்ல வேண்டாம். மெய் வாய்க்கண் மூக்கு செவி வாக்கு பாதம் மாணி பாயம் தானே இவை. அடுத்து இருக்கக்கூடியது தன்மாத்திரை 5, சுயிலியூர் ஓசை நாற்றம் பூதம் 5. இதான் அவங்க 25 தத்துவமே. முதல்ல இருக்கக்கூடியது மேலே இருக்கும்போது எதிலிருந்து தோன்றா இருக்கக்கூடிய புருடன், அவன் வேறொன்று தோன்றுவதற்கும் காரணம் இல்லை, வேறொன்றிலிருந்து தோன்ற மாட்டான், தனியாக நிற்கும். முதல்ல அதை 25வது தத்துவம். அந்த மூலப்பிரகிருதி கீழே பார்த்தீங்கன்னா அடுத்து இருக்கக்கூடியது மூலப்பிரகிருதி. அது எதுலேயும் தோன்றுவதில்லை, அது தானே இருக்கு. அதான் விளக்கம் பிடிக்க போகிறோம். நமக்கு மூலப்பிரகிருதி 3 குணம் சமமாக இருக்கும்போது சத்து குணத்திலிருந்து தோன்றக்கூடிய முதல்ல மகத்து, அதுலேருந்து அகங்காரம், அகங்காரத்திலிருந்து முதல்ல தோன்றுவது மனம். அதோட ஞானேந்திரியம் கண்மேந்திரியம். இன்னொரு பக்கம் தன்மாத்திரை, அவளிருந்து போதம். இப்போ சரியா போச்சுன்னு இதுதான் நமக்கு அடிப்படை தத்துவம். அப்போ இவங்க 2 என்று சொல்லக்கூடியவர்கள். ஒன்று இல்லைன்னு சொல்கிறவங்க ஒருத்தர், ஒரே பொருள் தான் சொல்கிறவங்க ஒன்று, இன்னொன்று 2. நாம் என்ன சொல்கிறோம்? முப்பொருள் உண்மை தான் நமக்கு சேர்த்து. அப்புறம் நமக்கு வயசு முன்னே படித்தோம், நியாய வயசேடையும் படித்தோம். 7ன்னு சொல்லுவாங்க, 16ன்னு சொல்லுவாங்கன்னு படிச்சு ஞாபகம் இருக்குங்களா? வயசேடையும் படிச்சுன்னு முன்னே அவங்க மூலப்பொருள் என்று 7ன்னு சொல்லுவாங்க, 16ன்னு சொல்லுவாங்க. அது மிக அதிகம். இப்போ 3க்கு மேற்பட்டவர்கள் தத்துவ உலகத்தில் எல்லாமே. நம்ம டாக்டர் ராதாகிருஷ்ணன் இந்தியன் பிளாஸ் எழுதும்போது 1 இல்லைன்னு சொல்கிறவங்க ஒரு கோஷ்டி, ஒரே பொருள் தான் சொல்லுவாங்க, 2 தான் சொல்லுவாங்க, 3 தான் சொல்லுவாங்க, 3க்கு மேலேன்னு சொல்லுவாங்க, மோர் தேன் திரின்னு எழுதுவார் இந்தியன் பிலாசபியில். அப்போ இந்த இந்திய தத்துவத்தை இப்படி பிரிச்சுக்கிறாங்க. இங்கே சொல்லுவாங்க மொத்தம் 2 தான். கடவுள் பற்றிய பேச்சு இல்லை. ஒன்று புருடன், இன்னொன்று மூலப்பிரகிருதி. இனி போயிடுவோம். சாங்கியம் என்பது பொருள் நிறைந்த அறிவு. இந்த புல் நாலேஜ் எழுதுவார் நம்முடைய டாக்டர் ராதாகிருஷ்ணன் இந்திய பிலாசபியில். இனி சாங்கிய மதமாவது மூலப்பகுதி, மூலப்பிரகிருதின்னு சொல்லுவாங்க, மூலப்பகுதின்னு சொல்லுவாங்க. எல்லாம் தோன்றுக்கு மூலமாக இருப்பதனால மூலப்பகுதி. நமக்கும் பிரகிருதி வரும். ஆன்மீகத்துவம் தோன்றுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பிரகிருதி, அது 3 குணமுடைய குணதத்துவம்னு சொல்லுவோம். ஆன்மீகத்துவம் தோன்றுக்கு முன்னாடி இருப்பது பிரகிருதி தத்துவம், அது முக்குணத்தால் சேர்ந்து இருக்கேன். இவங்க அதுக்கு மேலே நமக்கு நிறைய இருக்குது. ஆன்மீகத்து 24க்கு மேலே நமக்கு வித்தியாசத்துவம் இருக்குது, அதுக்கு மேலே சிவதத்துவம் இருக்குது. இவங்க ஆரம்பிக்கிறது மூலப்பிரகிருதி. மூலப்பகுதி நித்தமாய், நிலையாய், வியாபகமாய், எங்கும் மறந்துவிட்டதாய், சடமாய், கிட்டத்தட்ட மாய்க்கு என்ன சொல்லணும் அத்தனை விளக்கம் வரும். அறிவில்லாததாய், எல்லா பொருளுக்கும் காரணமாய். உலகத்தில் கூடிய எந்த பொருள், இப்போ நாம் சொன்ன மாயால் ஆனது, சடப்பொருளாக இருக்கக்கூடிய எல்லாம் மாயாலான்னு சொல்லுவோம். அவங்க எல்லா பொருளுக்கும் காரணமாக இருக்கக்கூடியது மூலப்பிரகிருதி. முக்குணங்களும் ஒப்பனின்ற அவதார நிலம். அவதாரமாய், அவதாரம்னா அந்த தசாவதாரம் மாதிரி இல்லை, அதுக்கு நிலைக்களமாய், நிலையாய், அதுக்கு அடிப்படை காரணமாய். அவதாரம்னா நிலையாக. 3 சமம். சத்துவ குணமோ ராட்சச குணமோ தமத குணமோ ஒன்று மிக்கு இருந்தால் வேற மாதிரி செயல்.
மூன்று சமமாக இருக்கக்கூடியதான் மூலப்பிரகிருதியாக இருக்கு. மூன்றும் சமமாக ஒரே நிலையில் இருந்தால் தான் நமக்கு சமமாக இருக்கும். சிவபிரகாசம் படிக்கும் போது நமக்கு வருது அப்படியே ஒன்று மிக்கு ரெண்டு குறைஞ்சின்னு வரும். சிவபிரகாசத்தில் கடைசி பார்த்தீங்கன்னா இந்த மூன்றில் ஒன்று குறைஞ்சி மட்டும் ரெண்டு சேரும். இங்கே அதே மாதிரி மூணு சமமாக இருக்கு. அந்த மூணு சமமாக இருக்கிறது வந்து சத்துவம் கொஞ்சம் ஏறிச்சுன்னு வச்சுங்க, இன்னும் அதில் மகத்து தோன்றும். பின்ன வரும் மூன்றும் ஒப்ப நின்ற அவதாரமாய் அதை நிலைக்களமாய் அறிவாய் உள்ளது. அப்போ அதுக்கு வடிவில்லாமல் இருக்கக்கூடியது. இது 24ஆம் தத்துவம். 25 புருட தத்துவம் மேலே முதல்ல, அதுக்கு அடுத்தது 24, அதுலேருந்து கீழே வந்து 24 சொல்லி காட்டிட்டேன்னு சொல்லி அது போயிடுவோம். இதன்கண் தோன்றும் காரியம் இந்த மூலப்பிரகிருதி தோன்றும். இது காரணம், மூலப்பிரகிருதி காரணம், அதுலேருந்து தோன்றக்கூடியது காரியம். ஏன் இது இப்படி எழுதுதான்னு சொன்னால் பின்ன முக்கியமான ஒன்று உங்களுக்கு சர்க்காரிவாதத்தை முதல்ல சொன்னவங்க சாங்கியர் தான். இப்போ காரியம் இருந்தால் நிச்சயம் காரணம் இருக்கணும்ல. எனவே மூலப்பிரகிருதியாகிய காரணத்திலிருந்து அடுத்து காரியமாக புத்தி முதல் நிலமீராக, புத்தி முதல் நிலமீராக. அப்போ அது அவங்க தத்துவ முறைப்படி மூலப்பிரகிருதியிலேருந்து சத்துவகுணம் மிக்கு இருக்கும்போது அது முதல்ல தோன்றியது புத்தி அல்லது மான் அல்லது மகத்துன்னு சொல்லுவாங்க. அவங்க அதுக்கு மகத்துன்னு சொல்லுவார்கள், மானன்னு சொல்லுவார்கள். நல்லா படிச்சுட்டு நீங்கள் போய் வீட்டில் நம்ம திருக்குறளில் சுவையொளி ஊர்வாச நாற்றம் 5 வகைதிரிவான் கட்டே உங்களுக்கு ஒரு பரிமையால் போய் எடுத்து படிச்சிங்கன்னா இதுக்கு அப்படியே விளக்கம் கிடைக்கும். இந்த உரையை வைத்துக் கொண்டு தான் பரிமையால் அப்படியே அந்த 24 தோற்றத்தை எழுதிட்டு இவ்வாறு சாங்கியத்தில் கண்டதுன்னு எழுதுகிறார். பரிமையால் உரை பார்த்தேன் இவ்வாறு சாங்கியத்தில். எனவே ஒரு காலத்து சாங்கியம் நம்ம நாட்டில் நல்ல செல்வாக்கப்பட்டிருக்கு. தொல்காப்பி உரையில் வருது, புறப்புண்பாமாலை வருது, எல்லா இடையும் 25 என்பது ஒருவாறு சர்க்காரிவார் அதே மாதிரி. அது பின்ன வரும்போது பார்த்துக்குவோம். புத்தி முதல் கடைசி இருப்பது தான் நிலம் புத்தி. அப்போ அதில் இருந்து அகங்காரம், சரிதான். அகங்காரத்திலிருந்து மனம், மனத்திலிருந்து ஞானேந்திரம் 5, கண்மேந்திரி 5, அடுத்து சுவையொளி ஊர்வாசனாட்டினா தன்மாத்திரை, கடைசியாக தோன்றுவது பூதம். அப்போ பூதத்தில் ஆகாயம், அப்போ அதுக்கடுத்து காற்று, நெருப்பு, நீர், கடைசியாக நிலம். அப்போ நிலத்தில் ஆரம்பிச்சோம் ஒன்று நிலம். அப்படியே மேலே போனால் கடைசியில் மூலப்பிரகிருதி 24. 24ற்கும் இத்தத்துவம் 24ற்கும் வேறாய் மொத்தம் 24 நித்தமாய் வியாபகமாய் அருவாய் பலவாய் அறிவதும் செய்வதுமின்றி அறிமாத்திரமாய் ஒன்றற்கு காரணமாதலும் காரியமாதலும் இன்றி நிற்கும் ஆன்மாக்கள் 25ஆம் தத்துவம் எனப்படும். இப்போ ஆன்மாக்களுக்குத்தான் அவங்க புருட தத்துவம்னு சொல்றாங்க. அவை 25ஆம் தத்துவம். 25ஆம் தத்துவம் புருட தத்துவம் அல்லது ஆன்ம தத்துவம். நம்ம ஆன்மாவுக்கு என்ன சொல்றோமோ அத்தனை அப்படியே இருக்கும் பாருங்க. போனால் பார்த்துக்கொள்வோம். 24க்கு வேறானது. அப்போ 26 தத்துவம், நமக்கு 36 தத்துவத்துக்கு வேறான இறைவன். ஆன்மாவை இந்த தத்துவத்துக்கு வேறுன்னு சொல்ல முடியாது. இதோடு சேரும்போது ஆன்மா செயல்படும். இப்போ அவங்களுக்கு இந்த தத்துவத்துக்கு வேறு. 24 தத்துவத்திற்கு வேறாய் நித்தமாய், ஆன்மா நித்தமாய் தான். வியாபகமாய், ஆன்மாவின் சொல்லுக்கு வியாபகம். அருவாய், ஆன்மா கொள் கிடையாது. காணாமறவிட்டு என்பது உயிர். அருவுன்னா வடிவில்லாதது. நம்முடைய பழைய பார்த்தா காணாமறவிட்டு என்பது பழைய மேற்கோள். அருவாய் பலவாய். சைசித்தாந்தங்களுக்கு அப்படியே இருக்குல்ல. ஆன்மா ஒன்றல்ல பல. முதலே சொன்னேன் ஒரே ஒரு ஒண்ணுமில்லைங்கிற ஒரு பொருள். ஒரே பொருள் உண்டு தான் சொல்றவங்க, 2 பொருள் தான் உண்டு சொன்ன இல்லைங்களா. அப்போ ஆன்மா பல பலவாய் அறிவதும் செய்வதுமின்றி நமக்கு நேர்மாறு. ஆன்மா சிற்றறி உடையது, உணர்த்துணர்வது. நம்ம கொள்கை இப்படி ஆன்மா சிற்றறி உடையது, அது உணர்த்த உணர்வது. இவங்க அப்படி இல்லை. அறிவதும் இல்லை செய்வதும் இல்லை. செய்வது ரெண்டுமே இது எல்லாமே அறிவு மாத்திரமாய். அந்த அறிவுக்கு என்ன பயன்? நம்ம அது மறுப்போம். அறிவு மாத்திரம் இருந்தால் ஒன்றும் அறிவணும் இல்லை, செயல்படணும் இல்லை. எதுவுமே இல்லாமல் ஒன்றருக்கு காரணமாதலும் காரியமாதலும் இன்றி, அது வேறொன்றிலிருந்தும் தோன்றலை, இதிலிருந்து வேறையும் தோன்றலை. ஒன்று காரணம்னு சொன்னால் இதிலிருந்து வேறொன்று தோன்றவில்லை. காரியமாகலைன்னா இது ஒன்றுக்கு காரணம் இல்லை. ரெண்டையும் சொல்லுவோம். ஒன்றருக்கு காரணமாதலும் காரியமாதலும் இன்றி அப்படின்னா வேறொன்றிலிருந்து தோன்றுவதும் இல்லை, வேறொன்று தோன்றுவதற்கு காரணமாகுது. இது பரிமையாளர் கூடிய திருக்குறள் பார்த்தீங்க சொன்னீங்க. பகுதி விகுதின்னு எழுதுவார். பகுதி விகுதினா நம்ம இலக்கண இலக்கியம் அல்ல, முன்னே இருக்கக்கூடியது பகுதி.
பின்னே இருக்கக்கூடியது விகுதி. இப்போ ஆன்மா பகுதியுமின்றி விகுதியுமின்றி அப்படின்னா அதுலேருந்து தோன்றுவதுமில்லை. அதுவே நீங்கள் முன்ன சொன்ன மூலப்பிரதிக்கு வந்தீங்கன்னா அது பகுதியாகவே என்று விகுதியாக அது முதல்ல இருக்கு, அதுலேருந்து தோன்றுதான் தான் அது தோன்றுவதற்கு காரணமாக இருக்கு. அதே தான் அவ்வாறு இருக்கக்கூடிய ஆன்மாக்கள், காரியமாக நிற்கும் ஆன்மாக்கள் 25 தத்துவம் எனப்படும். அப்போ அவங்க தத்துவம் 25 தான். 25 தத்துவம் புருட தத்துவம் அல்லது ஆன்ம தத்துவம். இது அப்படியே பின்ன பாஞ்சராத்திரின்னு படிக்க போகிறோம். அவங்க 25 தத்துவம் பரவாச தேவன் பண்ண வரும். அடுத்து அவங்க தத்துவம் ஏற்றுக்கிறாங்க. 25 தத்துவம் 24 வரைக்கும் சொல்லிட்டு நம்ம 25 புருடன் சொல்கிறோம் பாருங்க, அந்த இடம் மட்டும் புருடன் பரவாச தேவன் சொல்லுவாங்க. பரவாச தேவன்லேருந்து பின்னாடி படிக்க பொறுப்பு வரப்போகுது பாஞ்சராத்திரியம். அப்போ அதுலேருந்து ஒவ்வொன்றா தோன்றும். அப்போ 25 தத்துவம் புருட தத்துவம், அது ஆன்ம தத்துவம். இவ் 25 தத்துவமாகிய புருடன் அவர் எழுதிட்டார் பார்த்தீங்களா. 25 தத்துவமாகிய புருடன் ஆன்மா முத்தியிலும் பெத்தத்தும், முத்தி ஏற்றுக்கிறாங்க, பெத்தத்தை ஏற்றுக்கிறாங்க. கட்டுநிலை வீட்டு நிலை, கட்டுநிலையாகிய பெத்தத்திலும் வீடு நிலையாகிய முத்தியிலும் ஒரு தன்மையனமேயாம். நமக்கு அப்படி இல்லை. இங்கே சிற்றறிவுடையதாக இருக்கு, அங்கே இறைவனோடு சேர்ந்து பேரின்பத்தை நுகர்தல் வேண்டும். எனவே அவங்களுக்கு ரெண்டும் ஒரே தன்மையாக இருக்கு. ரெண்டு வேடிக்கைன்னா கடவுளையும் சொல்கிறாங்க, முத்தி உண்டுன்னு சொல்கிறாங்க. எங்கள் கொள்கையே கடவுளையும் சொல்கிறாங்க, ஆனால் எது உண்டுன்னா முத்தி உண்டு. அவ்வாறு ஒரு தன்மையாகும். புருடனுக்கு மலினம் என்பதில்லை. மலினம்னா மாற்றம் செயல், மாற்றம் செயல் ரெண்டுக்கும் சேர்ந்ததுக்கு மலினம் என்று பெயர். அது மாற்றம்னு சொல்ல முடியாது, ரெண்டும் சேர்ந்தான். மாற்றமும் செயலும் ரெண்டும் சேர்ந்து அதுக்கு மலினம் என்று பெயர். மேலே வந்ததா பாருங்க, அப்படியே ரெண்டும் சேர்ந்து வந்ததா. அது அறிவுமின்றி செயலுமின்றி எழுதினார்ல, மேல ஒரு எழுதும்போது அறிவுமின்றி அதுதான் மலினம். மாற்றமும் இல்லை, செயலும் இல்லை, மலினம் என்பதில்லை. தாமரை இலை நீர் போல் ஒட்டற்று. தாமரை மேல் இருக்கக்கூடிய தண்ணீர் பார்த்தீங்கன்னா அப்படியே நிற்கிற மாதிரி இருக்கு, ஆனால் அப்படியே ஓடிடு, எதுலேயும் ஒன்றும் இல்லாமல். ஒட்டற்று எதோடு ஒட்டுவதில்லாமல் நிற்பன், அதுபோல் புருடன் நிற்பான். அவன் எதோடு சேர்ந்து இருக்க மாட்டான். அனாதியே புத்தியை சார்ந்த, புத்தி தத்துவத்தை சார்ந்திருக்கக்கூடிய அவிச்சை வயத்தால், அவிச்சை அறியாமை, விச்சை வித்தை என்று சொல்லுக்கு அறிவுன்னு பெயர். அவிச்சைன்னா அறிவில்லாமை. இது நம்ம ஏகான்மவாதின்னு சொன்னாங்க, அவங்களுக்கு அஞ்ஞானம் காட்டுவது அவிச்சை என்ற பெயர். பல பொருள் வரும். இங்கே அவிச்சை அறியாமை. அவிச்சை வயத்தால் பெத்தன் எனப்பட்டு இப்போ அந்த ஆன்மா அறிவுடையது தான், அது மலினமாக தான் இருக்கு. அதுக்கு அறியாமை என்ற ஒன்று புத்தியினால் வந்தது. புத்தி நல்லதை செய்யும் நமக்கெல்லாம், அவங்களுக்கு புத்தி அறியாமை செய்யுது. ஏன்னா ஆணவம் ஒத்துக்கிறது அவங்களுக்கு. நமக்கு அறியாமை செய்வது ஆணவம் சொன்னால் அந்த வம்பே இல்லை. அவங்க ஆணவம் செய்வதனால புத்தி வந்தனால, புத்தி இல்லாம வந்தால் நல்லா இருக்கு, புத்தி வந்தா அறியாமை வந்துடும். புத்தியை சார்ந்த இதெல்லாம் என்ன ஒன்றா தொடக்க கால நிலை. நமக்கு அதுக்கு மேலே பல காலம் சிந்தித்தனால் வந்த ஒன்று, இது குறைன்னு சொல்ல முடியாது. தொடக்க நிலை, வெரி பிகினிங் ஸ்டேஜ். அப்போ அவங்களுக்கு அதான் நிலை இருந்தது. வளர 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 தத்துவம் வளரும். வளரும்போது பல பேர் சிந்திச்சு பார்த்தாங்க. லவ்ட் திங்கிங் எழுதுவார் நம்ம டாக்டர் ராதாகிருஷ்ணன். ஆல் தி பிலாசபியார் லவ்ட் திங்கிங், ஆழமான சிந்தனை, சிந்தித்து சிந்தித்து அதனால் வந்தது. அவ்வாறு அனாதியே புத்தியை சார்ந்து அவிச்சை வயத்தால் பெத்தனப்பட்டு அனாதி காலத்திலேயே இன்பத் துன்ப உணர்வு அனுபவம், இன்பத்தை அனுபவிக்கிறது, துன்பத்தை அனுபவிப்பது தோன்றான் என்றது தோன்றியது. அப்போ புருடனாய ஆன்மா அறியாமை காரணமாக அது இன்ப துன்பத்தை போய் அனுபவிக்கிறது. அப்போ இன்ப துன்பம் வருவதற்கு காரணமே அவிச்சை தான் காரணம். நமக்கு அவிச்சையால் அறியாமை தான் வரும். அது அறியாமை நீங்கினா இன்பம் வர வேண்டும். அவங்களுக்கு அந்த கொள்கையில் புத்தியாவது மூலப்பிரகிருதியின் பரிணாமம். தோற்றம் சரியா போச்சுங்களா. மேலே முதல் இருக்கக்கூடிய புருட தத்துவம், ரெண்டாவது இருக்கக்கூடிய மூலப்பிரகிருதி. மூலப்பிரகிருதியில் தோன்றியது புத்தி அல்லது மானதில் மகத்துன்னு சொன்னேன். புத்தியத்தில் தோன்றுது. ஆமாம். அப்போ அந்த பிரகிருதியிலிருந்து அப்படியே புத்தி தோன்றுவதற்கு பல தரம் முன்னும் படிச்சிருக்கிறோம். விவர்த்தாவாதம், பரிணாமவாதம், ஆரம்பவாதம் போன தடவையும் படிக்க போய் சொல்லியது, பின்னாடி வரப்போ உங்களுக்கு தெரியும். அன்னைக்கு சொன்னோம் நமக்கு விவர்த்தாவாதம், ஏகான்மவாதிகளை விவர்த்தாவாதம், நம்ம பரிணாமம்
ஆரம்பவாதம் பல சொன்னோம்ல, பால் தயிராகுது சுருக்கமாக சொன்னான். அது அப்படியே இருக்கும்போது தானாகவே மாறிவிடும். இன்றைய சயின்ஸில் எவல்யூஷன் தானே, டார்வின் கொள்கையிலிருந்து எல்லாமே எவல்யூஷன் தானே. டார்வின் கொள்கையில் கீழே பூச்சியாக இந்த குரங்கு மனிதன் வந்தான், அதானே எவல்யூஷன். நம்ம சாஸ்திரம் அதோட நிக்கல தெரியுங்களா, மனிதரோடு நிக்கல, மனிதனுக்கு மேலேயும் ஒரு நிலை இருக்குல்ல, இன்னும் அதெல்லாம் கண்டுபிடிக்கல. இவ்வளவு அறிவியல் கண்டுபிடிச்சு கீழேருந்து குரங்குலேருந்து மனுஷன் வந்தான். நமக்கு அதுக்கு மேலேயே மக்கள் பிறப்பு, எத்தனை பிறப்பு, எல்லா பிறப்பு இருக்கு இல்லைங்களா. சரி, அது எவல்யூஷன், பரிணாமம் போன்று அப்படியே மாறுவது. இவங்களுக்கு பரிணாமம் என்பது முழு பரிணாமம். நம்ம ஒரு பரிணாமம் சொல்லுவோம், ஞாபகம் இருக்குங்களா, ஏகதேச பரிணாமம். சிவதத்துவமாக இருக்கக்கூடிய 5 விருத்தி போன தடவை படித்தோம். அது அப்படியே சிவன் சக்தி சதாவசம் ஆகும். அசுத்தமாய் எல்லாமே ஏகதேச பரிணாமம். அசுத்தமாயில ஒரு கூறு வித்தியாசமாக ஆன்மத்தமாக ஆகும், பூரா இல்லை, ஏகதேச பரிணாமம். இவங்க முழு பரிணாமம். ஒன்று மற்றொன்றாக மாறுவது. இன்பத்துன்பது காரணமாக இருக்கக்கூடிய புத்தியாவது மூலப்பகுதியும் பரிணாமம். அதுவே மான் என்றும், அதுக்கு மான் என்றும் பெயர், மகத்து என்றும் புத்தி என்னும் முனைய சொன்னேன் என்றும் அந்த கரணம் என்றும் கூறப்படும். நம்ம அந்த கரணம் 4 சொல்லுவோம், இவங்க 1 தான் 3 சொல்றாங்க. இவங்க அகங்காரம் என்ன வரப்போகுது, அந்த கரணம் விளக்கம் சொல்ல வேண்டிய உள்ள கருவி தானே. அந்த கூட கரணம் அந்த இந்த பொருள், அந்தன்னா உள்ளே என்றது பொருள் உங்களுக்கு தெரியும், கூறப்படும். அது பொறிவெளியான் ஞானமாய் பரிணமித்து விடயத்துக்கு செல்லும். அப்போ ஞான மெய்வாய்க்கண் மூக்கு செவி அதனுடைய நுகர்ச்சி, விடைய நுகர்ச்சி. உடனே புருடன் செய்வான் என்பதும், அப்போ நுகர்ச்சிக்கு வந்தவுடனே ஆன்மா வரக்கூடிய இந்த செயலை செய்வான் என்பதும் புத்தி அறியும் என்பதும் வேற்றுமை உணராமையால் என்பது. நாமே இந்த மாதிரி புருடன் அறியுது, புருடன் செய்கிறான், புத்தின்னு சொன்னாங்கன்னா எந்தெந்த செயலுக்கு எந்த வேற்றுமை தெரியல, தெரியாதனால் இப்படி வந்தது. மூலப்பகுதியையும் புருடனையும் பகுத்து உணரவே. இப்போ மூலப்பகுதி வேறு புருடன் வேறு என்பது அறிந்து கொள்ள வேண்டும். மூலப்பகுதி என்பது சடமாக இருக்கக்கூடிய பின்னே இருக்கக்கூடிய 23 தத்துவங்கள் தோன்றுவதற்கு காரணம். அது காரணமாக இருந்து காரியம் அதிலிருந்து தோன்று, அது எதிலிருந்து தோன்றாது. புருடனாக இருக்கக்கூடியவன் எதிலிருந்து தோன்றுவதில்லை, அவரிலிருந்து எது தோன்றுவதில்லை. அப்போ 2 வேறு வேறு, 2ஐயும் பகுத்துணர்வே. மூலப்பகுதி வேறு புருடன் வேறு பகுத்துணர்வே. அவிச்சை நீங்கும், அறியாமை நீங்கு. ஓ, இதெல்லாம் மூலப்பகுதியிலிருந்து நமக்கு தத்துவங்கள் வந்தன, உலகம் வந்தன, ஞானேந்திரியம் வந்தன என்று எண்ணினா அந்த வேறுபாடு நமக்கு நீங்கிரு. இவ்வாறு ஆன்மாக்களுக்கு வேறாய் இறைவன் ஒருவன் உண்டு என்பது பொய். முத்தியெல்லாம் சொன்னாங்க, கட்டெல்லாம் சொன்னாங்க, ஆனால் தனியாக ஒன்று இல்லை. பின்னர் சாங்கீதத்தமே வளர 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 இறைவனை ஏற்றுக்கொண்டார்கள். அது சாங்கியத்தில் நிரீஸ்வர சாங்கியம், சரீஸ்வர சாங்கியம் 2 உண்டு. நிரீஸ்வரனை கடவுள் இல்லை என்று சொல்லக்கூடியவர், கடவுள் உண்டு என்று பின்ன ஏற்றுக்கொண்டார்கள் பின்னர் சில பேர். ஏன்னா அதை முடிவு சொல்ல முடியல, அது வளர்ச்சி. அப்போ முதல்ல சொல்லும்போது கடவுள் என்பதே இல்லை. மீமாம்சர் இவர் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். அவங்க தத்துவத்துக்கு தோற்றத்துக்கெல்லாம் மிக முக்கியம் கொடுத்தாங்க, வினைக்கெல்லாம் முக்கியம் கொடுத்தாங்க, ஆனால் கடவுள் இல்லை. இவர்களும் பார்த்தீங்கன்னா மூலப்பிரதிக்கு முக்கியம் கொடுக்குறாங்க, ஆன்மாவுக்கு விளக்கம் சொல்கிறாங்க, முத்தி சொல்கிறாங்க. இறைவன் இல்லாமல் வர முத்தி இதில் தொடக்கம் இருந்ததுனால் அவ்வாறு வந்தது. இந்நூல் செய்தவன் கபில முனிவன், பல காலத்து ஒரு முனிவன் கபில முனிவர். நம்ம சங்காலத்து வர கபிலர் இல்லை, சங்காலத்து ஒரு கபிலர் இருக்காருங்களே, அந்த கபிலம் என்பதுக்கு செம்மை என்று பொருள். கபிலை பசுன்னு தெரியும் உங்களுக்கு, தொல்காப்பு படித்தவர். கபிலை எண்ணெய வேலி நிலையின்னு, கபிலம் என்று சொல்லுக்கு செம்மை நிறம் என்று பெயர். செம்மையாக இருந்தால் முனிவர் கபில முனிவர் பெயர். எனவே பல காலத்து ஒரு முனிவர் இருந்தார், அவர் நூல் செய்தார். இப்போ அந்த நூல் கிடைக்கிறதில்ல. இப்போ அந்த நூல் இந்த பகுதியில் எங்கேயுமே எனக்கு கிடைக்கல. கிடைக்கிறது ஈஸ்வர கிருஷ்ணன் என்பவர் எழுதிய சாங்கிய காரிகை, அது இல்லைங்க நூலில். ஈஸ்வர கிருஷ்ணர்னு ஒருத்தர், ஈஸ்வர கிருஷ்ணர், அவர் எழுதிய சாங்கிய காரிகை. அது 68 செயலால் ஆனது. வடமொழியில் இருக்குது, தமிழ் இருக்குது, அதான் எனக்கு கிடைக்கக்கூடியது. அதை அடிப்படையாக வைத்துக்கொண்டு பின்னாடி வரும்போது வாசஸ்பதின்னு ஒருத்தர், இது நூல் இருக்கு, நான் சொல்ல வாசஸ்பதி, அவர் கௌமுதி, அந்த நூலுக்கு பெயர் கௌமுதி. இப்போ சாங்கியத்துக்கு 2 நூல் முக்கியமானது. கபிலர் நூல் இன்னைக்கு கிடைக்கல. ஈஸ்வர கிருஷ்ணன் என்பவரால் செய்யப்பட்டது சாங்கிய காரிகை, சாங்கிய
காரிகை. அது 68 நூலால் ஆனது. அதை வைத்து பின்னே வாசஸ்பதி, தத்துவ உலகத்து வாசஸ்பதி நம்ம புகழ் பெற்றவர், அவரால் செய்யப்பட்டது கௌமுதி. கௌமுதி இந்த ரெண்டு தான் இன்னைக்கு அவங்க நூல். கௌமுதியும் சாங்கிகாரியையும். அது நூல் இல்லை, தெரிஞ்சிருக்காக நான் சொன்னேன். இனி இந்த மேலே வைத்து வைத்துக்குவோம். இந்நூல் செய்தவன் கபில முனிவர். இதனுள் கூறும் சர்க்காரியவாதம் சைவ முதலிய சர்க்காரியவாத நூல்களுக்கெல்லாம் உபகாரம், உதவி உள்ளது ஒன்றும் என்று ஒன்று சொன்னது சாங்கியம்தான். தத்துவத்தை 26 முன்னு சொன்னவங்க தான் சாங்கியம். இந்த சாங்கியத்தில் அவங்க தத்துவத்தை அருமையாக எழுதுறார். நம்ம டாக்டர் ராதாகிருஷ்ணன் எழுதுறார், இந்த மூலப்பிரகிருதியும் புருடனும் சேர்ந்து செயல்படுவது எப்படி இருக்கும்னா, ரெண்டும் வேறு வேறு. ரெண்டும் சேர்ந்து செயல்படுவது நம்ம இரட்டைப்புலர் மாதிரி சொல்றார். இந்த மூலப்பிரகிருதியாக இருக்கக்கூடியது கண் தெரியாத ஒரு இன்னும் முடவன் போல. இரட்டைப்புலர் கதை சொல்ல முடியல. இரட்டைப்புலவர்னு ஒரு புலவர் சொல்ல இல்லைங்களா? ஒருத்தர் கண் தெரிய முடவனாக இருக்கு, இவர் கண் தெரிய ரெண்டு பேர். இவர் அருமையாக தேவை உட்காந்துக்குவார். சின்னவங்க அப்படிதான் படிச்சிருப்போம் இல்லைங்களா? கண் தெரியாதவர் நல்ல நடக்கக்கூடிய எல்லா ஆற்றவுடையவர், கண் தெரிஞ்சவர் முடவர். அவர் முடவர் ஒருத்தர், முடவர் ஒருத்தர், குருடர் ஒருத்தர், வேற ஒன்றும் கிடையாது. முடவர் குருடர் மேலே ஏறி உட்காந்துக்குவார். எங்கெங்கெல்லாம் போய் சொல்றாங்க போவாங்க, ஆளு பாதி பாட்டு பாடுவாங்க, வரலாறு தெரியும். இந்த வரலாறு சாங்கியத்தில் மூலப்பிரகிருதியும் புருட தத்துவம் செயல்படுவது, புருட தத்துவத்தின் மேலே ஏறி மூலப்பிரகிருதி இருந்து செயல்படும். முடவனும் குருடன் போல நம்ம ஊமை சொல்றாங்க. இப்போ நம்ம இரட்டியர் ஒரு காலம் அந்த தத்துவத்தில் வந்துருக்குமே தெரியல. தத்துவம் எழுதும்போது இந்த உண்மையை சொல்றாங்க, குருடரும் மூலரமாக இருக்கக்கூடியதில் குருடராக நடந்து போகக்கூடியவரோட மேலே முடவராக இருக்கிற ஏறி உட்கார்ந்து கொண்டு வழிகாட்டுவார். அதுபோல புருட தத்துவமும் மூலப்பிரதிமாக சேர்ந்து செயல்படுவது என்று இந்த தத்துவத்தை பற்றி எழுதும்போது எழுதுறாங்க. அது ரொம்ப நல்ல வேடிக்கையாக இருக்குது. நம்ம இரட்டை போல ஒரு கதை மாதிரியே கிட்டத்தட்ட இருக்குது. செயல்பாடு நம்ம பொறுத்த ரெண்டு ஒன்னோடு சேர்ந்து இருக்கு. அப்போ ரெண்டு தனியாக செயல்பட முடியாது. இவனாலும் தனியாக போக முடியும், அவனாலும் தனியாக போக, மேலே உட்காந்து வழிகாட்டவன அவன் வழிகாட்ட முடியாது. இப்படி ஊமை சொல்கிறாங்க அவங்க. அது நம்ம ஏன்னா எழுத வேண்டான்னு விட்டாரு. நமக்கு அது ஒரு காலம் இரட்டை போல வரை சொல்லாமல் இருக்கேன். இதனால் கூறு சத்காரியவாதம். சத்காரியமா? சத்துனா உள்ளது, காரியம்னா செயல்படுவது. உள்ளது செயல்படு, உள்ளது தோன்றுவது. உள்ளது போகாது, இல்லது வாராது. திருவள்ளுவர் பயன்படிப்போம், நம்ம படிப்போம். உள்ளது செயல்படுவது, உள்ளொன்று தான். நம்ம நல்ல அருமையாக சொல்லுவோம். முயலுக்கு கொம்பு இல்லை, மாட்டுக்கு கொம்பு உண்டுன்னா கொம்பு வருகின்ற தன்மை அந்த மாட்டு கண்ணு ஆகும்போதே உள்ளே இருக்குது. முயலுக்கு அந்த தன்மை உள்ளே இல்லை. இப்போ நூல் அதுலேருந்து ஆடையாகக்கூடிய தன்மை இருக்குது. அப்போ அந்த தன்மை அதில் இருந்தால் தான் அது ஆகும். இது முதல் சொன்னோம் சர்க்காரியவாதம். ஆனால் புத்தர் ஏகான்மவாதிகள் அது மறுப்பாங்க. காரணத்தில் காரியம் இருக்க வேண்டும்னு சொன்னால், அப்போ முன்னையே மண்ணில் குடம் இருக்கணும்னா தானே குடம் ஆகணுமே. அவன் கேட்குற கேள்வி, மண் காரணம், குடம் காரியம். மண்ணில் குடமாகக்கூடிய தன்மை முன்னையே இருக்குது, ஆனால் அது காரணம், அது வந்து காரியாச்சு, சர்க்காரியவாதம். அவங்க ஏகான்மவாதிகள் புத்தர்ன்னு சொல்கிறாங்கன்னா அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. காரணத்தில் காரியம் இருக்க வேணும்னு சொன்னால் வேறொருத்தன் செய்யாமல் தானே உண்டாகணும் அவங்க சொல்லுவாங்க. இவங்க அதுக்கு மதிப்பு சொல்லுவாங்க, நல்லா இருக்கேன். வேறொருத்தன் செய்யறதா இருந்தாலும் ஆகக்கூடிய தன்மை இருந்தால் தான் ஆகும். மண்ணில் குடமாகவே தவிர யானை ஆகாது, உயிருள்ள பொருள். அப்போ அதனால் சர்க்காரிவாதம் நல்ல நமக்கு வேண்டியது மிக முக்கியம். சர்க்காரி உள்ளது தோன்றுவது, உள்ளது தோன்றுவது. அது நம்ம மாவாடு பின்னாடி நல்லா அருமையாக விரிவாக வரப்போகுது. நம்ம ஞானாமிரத பாட்டை எடுத்து காட்டிக்கொண்டு நூல் எப்படியெல்லாம் ஆடை ஆகுங்கிற பாட்டு பின்னாடி விரிவாக எழுத போகிறாரு. இப்போ சர்க்காரி உள்ளது செயல்படுவது, சைவம் முதலிய எல்லாவற்றுக்கும் உபகாரம். சுஞானமுனிவர் நல்லா எழுதிக்கார் இல்லைங்களா? இப்போ நமக்கு அதில் உதவி செய்திருக்குது. தத்துவம் எல்லா தத்துவங்களும் யாரும் முன்னு தந்து சண்டை போட்டுக்கல, நல்லதை ஒருத்தர் எடுத்துட்டான், எல்லாமே சேர்ந்து சிந்திச்சு பார்த்தாங்க, அதனால் வந்தது. இதனுள் கூறும் அத்தியாசவாதம், இது ஒரு அருமையான தொடர். அத்தியாசவாசம், இருக்கும் பொருள் மேல் இல்லாத பொருள் ஒன்று தோன்றுவது, அது பேர் அத்தியாசவாதம். இருக்கும் பொருள் மேல் இல்லாத ஒரு போன்று தோன்றுவது. அதுக்கு அவங்க விளக்கம் சொல்லுவாங்க, கண்ணாடியில் தோன்றும் பிம்பம் போலன்னு ஒரு எழுதுவாங்க. கண்ணாடி இருக்குது, நான் போய் நிற்கிறோம், பெரிய கண்ணாடிக்கு மேலே நான் போய் பார்க்குறோம்ல, கண்ணாடி பார்க்காத யாரும் இல்லையே. சட்டை போட்டாலும் சரி, திருநீர் வச்சாலும் சரி,
வாடகை கட்டினால் முன்னாடி நிற்கிறது கண்ணாடி முன்னாடி தானே. நம்ம பேர் கண்ணு நாட்டில் உடம்பு முழுவதும் தானே பேர் கண்ணாடின்னு வச்சாங்க. அது ஒன்று உடம்பு முழுவதும் காட்டுதில்ல. அப்போ அந்த கண்ணாடி உள்ள பொருள் நம்ம உருவம் முழுவதும் தெரியுதுல்ல, அது உள்ள பொருளா இல்லை. அதுதான் அத்தியாவாசம் பெயர். அது பிரதிபிம்பவாதம் என்று அதுக்கு விளக்கம் சொல்லுவோம். பிரதிபிம்பவாதம் பிரதிபிம்பவாதம் நமக்கு தெரியுதுல்ல. பிம்பம் அது பிரதிபலிச்சு காட்டுதில்ல, பிம்பம் அதுல நம்ம சுந்தரமூர்த்தி நாயனாருக்குரிய ஒரு வரலாறு சொல்லுவீங்க அப்படிங்களா? இறைவன் முன்னாடி கண்ணாடி காட்டினாங்க, சுந்தரா வானு கூப்பிட்டாரு, அப்படி ஒரு கதை சொல்லுவோம் இல்லையா? சேக்கிழார் பாடலை என்ன பான அது போய் பிரதிபிம்பாத்து போயிடும். மற்ற எல்லாரும் சுந்தரருக்கு விளக்கம் சொல்றோம். சிவபெருமான் ஒரு நாள் கண்ணாடி பார்த்து இருந்தாரு, தன் உருவமே அழகா தெரிஞ்சது. சுந்தரா வானாரு, அவர் வந்தாரு, அப்புறம் பக்கத்து சுந்தரா இருந்தாரு, அப்புறம் ஆளாலும் கொண்டு வந்தாருன்னு சொல்லுவோம். சேக்கிழார் அது எங்கேயும் கொஞ்சம் கூட பாடலை. பின்ன எல்லா வரலாறும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏன் பள்ளி தான் காரணம். அது சொன்னா நமக்கு என்ன ஆயிரு? பிரதிபிம்பாதத்தை ஒத்துக்கொண்டதாக ஆகும், ஏகான்வாதத்து போயிடுவோம். இப்போ நமக்கு பிரதிபிம்பாதம் என்ற ஒரு வாதத்துக்கு உள்ள ஒரு பொருள் மேலே இருக்கும் பொருள் மேலே ஒரு சாயை தோன்றும் அப்படி விளக்கம் சொல்லுவாங்க. சாயன்னு நிலை தானே, உள்ள ஒரு பொருள் மேலே இல்லாத பொருள் தோன்றக்கூடிய ஒன்று பெயர். அது அத்தியாசவாதம். தியாசனம் உள்ளது, அத்தியாசம் இல்லாது, உள்ள ஒரு பொருள் இல்லாத பொருள். மாயாவாதத்துக்கு உபகாரமாம். பிரதிபிம்பாரவங்க தானே, மாயாவாதம் தானே. ஒரு பரமான்மா எல்லா ஜீவான்மாவா தோன்றுது. எப்படி தோன்றும்னா, ஆகாயத்திற்கு ஒரு சூரியன் எல்லா நீர்நிலையிலும் தோன்றலையா? அவங்க தான் சொல்றாங்க, எல்லா நீர்நிலையில தோன்று பிரதிபிம்பம் தானே. இப்போ அவங்க சொல்லக்கூடிய அத்தியாசவாதம் அவங்களுக்கு உபகாரம். எனவே சாங்கியம் சைவத்துக்கு உபகாரம், ஏகானுவாதத்துக்கு உபகாரம், பலவற்றுக்கு உபகாரம். தத்துவம் 25 யாரும் நினைச்சிருக்காங்க பலவாக. 25 ஆய்வது அறிவு என்று நச்சாயனை தொல்காப்பில் எழுதுகிறார். புறப்புண்மானன்னு ஒரு நூல் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஐயனார் எதனார். அந்த இலக்கணத்திலேயே ஒரு பாட்டு ஐயைந்தை ஆய்வது அறிவுன்னு ஒரு பாட்டு முடியுது. மாகத்தனையா இருக்கு, பாடாந்தனையா இருக்கு. ஐயைந்தை ஆய்வது அறிவு. எனவே 25 ஆராய்வு உண்டுன்னு தெரியுது. பரிமையாளர் தான் எழுதுறாரு. சுபையொளி ஊர்வாசன் ஆற்றல் 5 வகை தெய்வார்கள் இருக்கு பாருங்க, போய் எடுத்து பாருங்க. அவர் 36 எழுத மாட்டார், 31 எழுத மாட்டார். சாங்கியத்தான் ஏன்னு சொன்னா அவர் பரிமையாளர் வைணவர். வைணவத்துக்கு அத்தனை 25 தான் அவங்களுக்கு. அதனால அந்த சுபையொளி ஊர்வாசனார்த்தம் பார்த்தீங்கன்னா 25 எழுதிட்டு அப்படியே தோற்றம்லாம் எழுதுறாரு. எழுதிட்டு இவ்வாறு சாங்கியத்தில் கண்டது எழுதுறாரு. எனவே சாங்கியத்தில் அந்த காலம் செல்வாக்குடையும் தெரியுது. அதனால ஒரு கால் நம்ம நாவுக்கரசர் 5 அப்புறத்தான், நமக்கு 6 மேலதான் அப்புறம். 6 நீத்து அதன் மேல் பேராணையை பெருமாள் உலகம். ஆனா நாவுக்கரசர் தேவாரத்தில் 5 அப்புறத்தான், 25க்கு அப்புறம். எனவே 25 தத்துவம் எண்ணக்கூடிய ஒரு காலம் இருந்திருக்குது. அதை விட்டு நமக்கு சாங்கியம் மதம் முடிஞ்சதாவளோ அவனுக்கு கிடையாது. 2 என்ற கொள்கை உடையவர்கள், மூலப்பிரகிருதியும் புருடனும். அப்போ 2 விளக்கமாச்சு. அடுத்து யோக மதம். சாங்கியத்தை யோகத்தை ஒன்றாவே சேர்த்து சாங்கிய யோகம் என்றே சொல்லுவார்கள். நமக்கு இங்கே சுருக்கம் எழுதிட்டாரு. அந்த யோகத்தை பற்றி சொல்லும்போது ஒரு முக்கியமான சொல்லணும். பதஞ்சலி முனிவர் தான் யோகம் செய்தான்னு சொல்லுவாங்க. பதஞ்சலி எல்லாம் ஒன்றா போட்டு குழப்பிட்டு இருக்கிறாங்க. ஒரு பதஞ்சலி அல்ல, பல தடவை சொல்லியிருக்கு. பதஞ்சலி பல பேர். அதுக்காக ஓம் சக்தி ஒரு 5-6 ஆண்டுக்கு முன்னாடி கதை எழுதினேன், ஒரு கட்டுரை எழுதினேன். பதஞ்சலி பலர் சொல்லி முதல் யாருன்னு சொன்னால் நம்ம இலக்கணம் செய்தார் பாருங்க, அதுக்கு உரை எழுதினார். அது உரை எழுதிய ஒருத்தர் பதஞ்சலி முனிவர். அதாவது முதல்ல இந்திர வியாக்கரணம், இந்திரனால் செய்யப்பட்ட இலக்கணம் முதல்ல மகேஸ்வரால் செய்யப்பட்டது. அதுக்கு பின்ன இலக்கணம். அந்த இலக்கணத்துக்கு பதஞ்சலி என்பவர் உரை எழுதினார். அது பதஞ்சலி மாபாடியம் என்று பெயர். வரருசி பதஞ்சலி என்ற 2 பேர் வியாகரணத்துக்கு இலக்கணத்துக்கு உரை எழுதினாங்க. இது ஒருவர். இன்னொரு நமக்கு மன்றுதொழு பதஞ்சலி சொன்னோன்னா ஞாபகம். மன்றுதொழு பதஞ்சலி என்ன ஞாபகம் இருக்குங்களா? மன்றுதொழு பதஞ்சலி நம்ம இது திருமந்திரம். நந்திகள் 4 சிவயோக மாமுனி அப்படின்னு சொல்றாரு என்று என்னோடு என்பெருமாமே. அது சொல்லும்போது நந்தி அருள் பெற்ற நாதரை நாடின் நந்தி 4 சிவயோகமுனி மன்றுதொழு பதஞ்சலி வியாக்கரர் என்று என்னோடு என்பெருமாமே. இது திருமந்தர். அப்படியே மன்றுதொழு பதஞ்சலின்னு நல்லா போடாது, சந்தேகம் வரக்கூடாதுக்காக.
வியாக்கியபாதரும் பதஞ்சலி முனிவர் தானே தில்லையில் நடனம் கண்டாங்க. மன்றுதோடு பதஞ்சலி, அப்போ அவங்க 2 பேருக்காகத்தான் தையில் ஆடிய வரலாறு உங்களுக்கு தெரியும். அப்போ பதஞ்சலியினுடைய காலம் எதுன்னு சொன்னால் வியாக்கியபாதர் 2 பேரும் ஒன்றா தானே பார்த்தாங்க. வியாக்கியபாதர் யாருன்னு சொன்னால் வசிஷ்டருடைய தங்கை திருமணம் சொன்னவே உங்களுக்கு தெரியும். வசிஷ்டருடைய தங்கை, அந்த ஒரு பையன் ஒன்றா அவன் தான் பால் கழுதான், வரலாறு தெரிஞ்சுதான். அப்போ தான் இறைவன் பார்க்கடலை கூப்பிட்டு கொடுத்தாரு. அப்போ அந்த காலம் தான் ஒரு காலம். ஊமணி முனிவர் வேற யாரும் கிடையாது, பெரியவன்லார் ஊமணி முனிவர் தானே. அப்போ எனவே பாரத்தில் வருகின்ற வியாக்கியபாதர் பதஞ்சலியினுடைய காலம் ஒரு காலம். இவர் மன்றுதோடு பதஞ்சலி. இந்த பதஞ்சலி யோகத்தை செய்த பதஞ்சலி கிபி 3ஆம் நூற்றாண்டு எழுதுறாங்க. அப்போ அந்த பதஞ்சலி வேறு, இந்த பதஞ்சலி வேறு. மன்றுதோடு பதஞ்சலி பாரத காலத்தை சேர்ந்த பதஞ்சலி. ஏன்னா வியாக்கியபாதர் அவர் 2 பேரும் சேர்ந்தா நம்ம சிதம்பரம் நடராஜாவை வியாக்கியபாதம் பார்க்குறாரு. 2 பேருக்காக தான் நடனம் ஆடியது. இப்போ 2 பேர் ஒரு காலம் தானே. இப்போ வியாக்கியபாதருடைய காலம் என்னமோ அது பதஞ்சலி காலம், அது பாரத காலம் பழங்காலம். அதுக்கு பின்னே வரக்கூடியது நம்முடைய இந்த இலக்கணத்துக்கு உரை எழுதியவர், அவர் சமுத்திர உமத்தினுடைய அவையெல்லாம் காட்டுறாரு. எனவே அந்த பதஞ்சலி வேறு, இலக்கணத்துக்கு உரை எழுதிய பதஞ்சலி வேறு, மன்றுதோடு பதஞ்சலி வேறு, இந்த யோகத்தை சொன்ன பதஞ்சலி வேறு. அட்டாங்க யோகம்னு வரும். நம்ம திருமந்திரத்தையும் பார்த்தீங்கன்னா பின்ன வரும்போது 8 யோகம் 8 உறுப்புகள், அது பின்ன பார்த்துக்கொள்வோம். அந்த யோகத்தில் நம்ம சொல்றதுக்கு அவருக்கு வேறுபாடு உண்டு. நமக்கு வேண்டி பதஞ்சலி என்பவரால் செய்யக்கூடிய யோகம் 8 விதமான இயமம், நியமம், பிரணாயாமம், பிரத்யாகாரம் பின்ன வரப்போகுது. அந்த மதத்துக்குரியவர் யோக மதம். நம்ம சித்தியாரெல்லாம் படிக்கும்போது பாதஞ்சலர்னு படிச்சிருப்போம். சித்தியார் படிச்சுனாமே பாதஞ்சலர், பதஞ்சலிக்கு இன்னொரு பெயர் பாதஞ்சலர். அவரால் செய்யப்பட்ட நூல் தான் யோக நூல். இது புரட்சமயம் மறந்துடக்கூடாது, படிக்கிறது புரட்சமயம். இன்னைக்கு சிதம்பரத்துக்கு போனால் அங்கே இருக்கிற ஐயர் எல்லாம் பதஞ்சலி யோகப்படி தான் அந்த பூஜை பண்ணுறான்னு சொல்கிறாங்க. நாமே கேட்டு வரத முட்டாள்தனம் எங்காவது உண்டா? இது என்ன சமயம்? அது புரட்சமயம். ஐயோ நடராஜன் நம்ம அகச்சமயம் நம்ம சாமி, நாவுக்கரசன் ஞான சம்பந்தர் மாணிக்கவாசன் பாடின சாமி. அந்த சாமிக்கு போய் என்ன சமயம் வேடிக்கை பார்த்தீங்களா இப்படின்னு? எங்காவது நம்ம தேவாரத்து திருவாரத்தில் எங்காவது அந்த மாதிரி உண்டு வருதா? மன்றுதொழி பதஞ்சலி வருதே தவிர அதுதான் பதஞ்சலி யோகம்தான் சொல்ல. அதை கொஞ்சம் நிறைய பேருக்கு சந்தேகம்னா மகடாமத்தை படிங்கிறான். ஆகமத்துக்கு சந்தேகம் கிடையாது. அதை விட எனக்கு யாரை கேட்டாலும் தெரியல, பதஞ்சலி சூத்திரப்படி தான் பொருள் செய்கிறோன்னு சொல்லுவாங்க. பதஞ்சலி நம்ம அகச்சமயமே அல்ல, அகப்புறம் கூட இல்லை, புறச்சமயம். சரி, மேலே போயிடுவோம். யோக மதமாவது நிலம் முதல் புறநீராகி 25 மேலே படிச்சிட்டோமில்ல, 25 படிச்சிட்டோமில்ல. தத்துவமும் பெத்தமுத்திகளும் நிரீஸ்வர சாங்கியர் கூறியவாறே, நிரீஸ்வரர் கடவுள் இல்லை, ஈஸ்வரன் நிரீஸ்வரம் என்ற சாங்கியர். இப்போ நிரீஸ்வரர் சாங்கியர் சொல்லுவது சரீஸ்வர சாங்கியம் உண்டுன்னு தெரியுது இல்லைங்களா? சா ஈஸ்வரர் சதீஸ்வரர் நிரீஸ்வர கூறியவாறே ஆம். மூலப்பகுதியும் புருடனையும் பகுத்துணரும் விவேகுணர்வு. அவங்களுக்கு அங்கே அவிச்சை, நமக்கு விவேகம், சிறந்த ஞானம் விவேகம் உணர்வு போல என் வகை உறுப்பிற்றாகிய யோகம். இதான் நமக்கு வேண்டியது. ஒன்று இயமம் விலக்கியன செய்தல், 2வது நியமம் விதித்தன செய்தல் இல்லதில்லை நூல்ல, 3வது ஆசனம் அல்லது இருக்கை. இயமம் நியமம் ஆசனம் பிரணாயாமம் கேள்விப்பட்டிருப்பீங்க. பிராணன் ஆயாமன பிரணாயாமம், தமிழ் வழிநிலையின் பெயர். இடமூக்கில் இழுத்து மேலே போய் கீழே கொண்டாடு பெயர் இடைப்பெங்கலைன்னு சொல்லும்போல பிரணாயாமம் என்ற பெயர். பிரத்யாகாரம், அந்த எண்ணத்தை அப்படியே ஒன்றா கொண்டு ஒரு பிரத்யாகாரம். தாரணை தொகுநிலைன்னு சொல்லுவோம். அடுத்து தியானம் சமாதி. 8 வந்துச்சான்னு பாருங்க. உங்கள் உரையில் போட்டிருப்பார் நினைக்கிறேன், இல்லைன்னா பார்த்துங்க. நம்ம சேசுமணி விளக்கத்து இருக்குன்னு நினைக்கிறேன், இல்லைன்னா எழுதிக்குவோம். அட்டாங்க 8 போட்டிருக்காங்களா? இயமம் எழுதித்தர. ஒன்று இயமம், இயமம் இயமம். அதுக்கு பக்கத்தில் விலக்கியன ஒளிதல் எழுதிக்கங்க. கல் உண்ணுவது, பொய் கூறுவது இதெல்லாம் வேண்டான்னு சொல்றது. இயமம்னா விலக்கியன ஒளிதல். இயமம் என்ற சொல்லுக்கு விலக்கியன ஒளிதல். 2வது நியமம் விதித்தன செய்தல் பிராய்ட் எழுதிக்கங்க. நியமம்
நல்லது செய்யணும், நல்ல நூல் படிக்கணும், 5 எழுத்து உதவி விதித்தன செய்தல் திருமந்தத்தில் இருக்குது. பின்னாடி நியமம் 3 ஆசனம், குக்குட ஆசனம், பத்மாசனம், உட்கார்ந்து செய்யணும்ல ஆசனம். தமிழ் சொன்ன இருக்கை, இருக்கை எளிதல்லவே ஆசனம். 4 பிரணாயாமம், பிரணாயாமம் பிராணவாயுவை ஆயானம் பிராயாமம், பிராணாயாமம் பிராகித்த வழிநிலை, காற்று இடமூக்கில் இழுத்து வடமூக்கில் விழுப்பை இடைவெங்கலை பிரணாயாமம். 5 பிரத்யாகாரம், பிரத்யாகாரம் பிரத்தியாகாரம் பொறைநிலைன்னு பேர் தமிழ்ல, பொறை நிலை. 6 தாரணை, தமிழ் தொகைநிலைன்னு பேர் தாரணை. தாரணைன்னா தைல தாரணைன்னு சொல்லுவாங்க விளக்கம். தொடர்ச்சியா மேலேருந்து அப்படி எண்ணெய் விட்டு சொட்டு சொட்டு விடாமல் வந்துருக்குல்ல, அது மாதிரி பைப்பில் தண்ணி விட்டு திருப்பி தொடர்ந்து வருதுல்ல, அது மாதிரி நினைப்பு ஒரே மாதிரி தொடர்ந்து வரணும். அது பெயர் தாரணை என்று பெயர். 7 தியானம், விளக்கம் சொல்ல வேண்டாம். 7 தியானம். 8 சமாதி, சமமாதி சமாதி. சமாதி இப்போ நான் செத்து போன முடிக்க போறீங்க, அந்த சமாதி இல்லை. மன ஒன்றி எந்த விதமான எண்ணம் இல்லாமல் அப்படி இருக்க பெயர் சமாதி. இந்த 8 இது ஒன்றும் பெருசு இல்லை, நமக்கு முன்னையே இருக்குது. தொல்காப்பியத்தில் பொருளதிகாரத்தில் 4 வழக்கில் தாவத வழக்கம் என்று வாகைத்திணையில் 4 வழக்கில் தாவத நிலை என்று நான் நச்சினார்கணியர் தமிழே எழுதுகிறார். எழுதி தமிழ் மேற்கோள் பாட்டே காட்டுறார் 8க்கு. எனவே இது நம்ம பதஞ்சலி யோகம் வருவதுக்கு முன்னே நம்மகிட்ட இருக்கு. தொல்காப்பி கிமு 5ஆம் நூற்றாண்டு, தொல்காப்பி கிமு 5, பதஞ்சலி கிபி 3ஆம் நூற்றாண்டு. இதெல்லாம் வருவதுக்கு முன்னே அங்கே இருக்கு. அது மட்டும் இல்லை, நம்ம வரலாற்றுக்கு முற்பட்டதாக இருக்கக்கூடிய சிந்துவெளி நாகரிகம் இருக்குங்களே, இண்டஸ் சிவிலைசேஷன், அங்கே இருக்கக்கூடிய மூர்த்தியிலே மிக பழமையான ஒன்று யோகமூர்த்தி. 142வது மூர்த்தி எழுதுறாங்க யோகமூர்த்தி. அதை பற்றி எழுதக்கூடிய ஆராய்ச்சி எல்லாமே இந்த யோகமூர்த்தி என்பது ருக்வேதத்துக்கு 1000 ஆண்டுக்கு முற்பட்டது, பதஞ்சலி யோகத்துக்கு பல நூறாண்டுக்கு முற்பட்டதுன்னு எழுதுறாங்க எங்க சிந்துவெளி நாகரிகத்தில். அப்போ சிந்துவெளி நாகத்தில் வருகின்ற யோகமூர்த்தி ருக்வேதத்துக்கு முந்தியது. இப்போ வேதத்தில் இல்லையே பொருள். பதஞ்சலி யோகத்துக்கு பல நூறாண்டுக்கு முற்பட்டது. எனவே திராவிடியர்கள் தரக்கூடிய பழைய காலத்திலிருந்தே நமக்கு யோகம் இருந்திருக்குது. யோகம் என்பதுக்கு நாம சொல்லுகின்ற பொருள் வேறு, இவங்க சொல்லுகின்ற பொருள் வேறு. நமக்கு யோகம் என்பதுக்கு ஒன்றுவதுன்னு பொருள். ஒன்றி இருந்து நினைமீன்கள், ஒரு நிறை மனமைத்துணர் ஞான சம்பந்தன், உயிராவணம் இருந்து உற்று நோக்கி, திரும்ப நிறைய வருது. ஒரு நிறைய மனமைத்துணர் ஞான சம்பந்தன், ஒன்றி இருந்து நினைமீன்கள். அப்போ மனதை ஒருமைப்படுத்துறது நமக்கு. இவங்களுக்கு மூலப்பிரகிருதியிலிருந்து புருடனை பிரித்து கொண்டு போவது. இவங்களுக்கு யோகம் என்பது பிரிதல், யோகம் என்பதுக்கு பிரிவு. பிரகிருதி தொடர்பிலிருந்து புருடன் பிரிதல், இவங்க விளக்கம். பிரகிருதி தொடர்பிலிருந்து புருடன் பிரிதல், டாக்டர் ஆசன் அப்படி எழுதுறாரு. பிரகிருதி தொடர்பிலிருந்து புருடன் பிரிதல். அப்போ அவங்களுக்கு யோகம் என்பது பிரிவது, நமக்கு யோகம் என்பதுக்கு ஒன்றுவது. எனவே அவங்களுக்கு நமக்கு பொருள் வேறு. அதோடு செய்து கொள்வோம். இந்நூல் செய்தவன் பதஞ்சலி முனிவன், அதனால் பாதஞ்சலர். பதஞ்சலி என்ற முனிவனால் செய்யப்பட்டதுனால யோகம் என்று பெயர். இந்த யோகம்னு 8 உறுப்புன்னு சொல்லுவோம். இந்த உறுப்புக்கு நிறைய இடம் நமக்கு திருமந்தத்தையும் வருவது, இங்கேயும் வருவது. திருமந்தம் அருமையாக விரிவாக விளக்கம் பாடியிருக்கிறாரு. நமக்கு யோகம் நமக்கு உரியது. இன்னைக்கு பல பேருக்கு யோகத்தை சொல்லி என்ன யோகம் இப்போ யோகம் சொல்லி சம்பாதிக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல யோகம். அவங்க இந்த யோகம் சொல்றதில்ல. நீ பேனை பார்த்துக்கு பூவை பார்த்துக்கு சாமி பற்றி சொல்றதில்ல. இதோ பேனா பார்த்துக்க, இந்த பூவை பார்த்துக்க, அதே பார்த்துக்க, அதை பார்த்துக்கன்னு சொல்லி அவங்க நல்ல யோகம். அது யோகம் பல பேர் சொல்லுவாங்க இல்லையா. இதோட விட்டுருவோம். பாஞ்சராத்திரிய மதம் வைணவம் தானே. பாஞ்சராத்திரியம் வைணவம். வைணவத்துக்கு விட்டு போட்டங்களா யோகத்தில் விட்டு போட்டனா? என்வகை உறுப்பிற்றாகிய யோகமும் முத்திக்கு ஏதுவாகும். 8 யோகம் முத்திக்கு ஆகும். 26ஆம் தத்துவம் இறைவன் ஒருவன் உளன். 25 சொன்னவன் முன்ன புருடன் 25,
24 மூலப்பிரகிருதி படிச்சோம்ல. அப்ப இவங்க 26ஆவது தத்துவம். சாங்கியர் 25 நின்ட்டாங்க. இவங்க அதுக்கு மேல 26 இறைவன் சொல்றாங்க. 26ஆம் தத்துவம் இறைவன் ஒருவன் உளன், அவன் முற்றுணர்வனாய் நம்ம சொல்லக்கூடியதான். சாத்திரங்கள் ஆய்வு செய்து புருடனுக்கு, அப்ப சாத்திரங்களிலேயும் புருடனாய் ஆன்மாத்தான் செய்யறான். நம்ம இறைவனே சொல்லுவான்னு சொல்லுவோம். அந்த இறைவனுக்கு ஞானத்தை அறிவுறுப்பான், நம்ம தட்சணாமூர்த்தி மாதிரி. அப்ப புருடனுக்கு ஞானத்தை கொடுக்கக்கூடியவன் கடவுள், அவன் 26ஆவது தத்துவம். இவ் ஆன்மாக்களுக்கு வேறென்று உணரப்படும். ஆன்மா வேறு, இறைவன் வேறு. இது ஏகான்மாவாதி முதல் அடிச்சு வந்தான். ஏகான்மாவாத கொள்கைக்கு நேர்மாறா பரமான்மாவை இருக்கக்கூடிய இறைவன் வேறு, சிவான்மா இருக்கக்கூடிய உயிர் வேறு. இது 26ஆவது தத்துவத்தில் இருக்கிறான். அப்ப அவங்க 25 நின்ட்டாங்க, இவங்க 26. ஏகான்மாவாதிகள் 31க்கு வருவாங்க. இதெல்லாம் வளர்ச்சி தான், வேற ஒன்றும் கிடையாது. முதல்ல 50 தான் தெரிஞ்சான், அப்புறம் 5 ஞானேந்திரன் தான் தெரிஞ்சான். முதல்ல ஆரம்ப காலத்து போது 5 தான். நம்ம வரலாறு எல்லாம் படிச்சிருப்பீங்க. வெளிநாட்டில் எங்கேயா இருந்தாலும் சரி, ஆரம்ப காலத்தில் நாடோடைய மனிதன் இருக்கும்போது திடீர்னு ஒரு நாளைக்கு மழை பெய்யும், திடீர்னு ஒரு நாளைக்கு வெள்ளம் வரும், திடீர்னு காற்றடிக்கு, திடீர்னு நெருப்பு பிடிக்கும். அதனால் தனக்கு மேலே ஒரு ஆற்றல் இருக்குதுன்னு சொல்லி நிலநீர் தீக்கற்ற ஆகாயத்தை தெய்வம் வழங்கினான்னு என்பது எல்லா நாட்டிலும் இருக்கக்கூடிய ஹிஸ்ட்ரி. அப்போ அன்றைக்கி 5 பூதம் தான் அவனுக்கு தெரியும் தொடக்க நிலையில். அப்போ அதுக்கு மேலே ஆற்றல் கண்டுபிடிச்சான், இதுக்கு வரக்கூடியன்னு போவான். அப்போ அது மாதிரி இவங்க 24, 5, அதுக்கு மேலே 26. பின்ன வேதாந்திகள் வரும்போது 31 ஆச்சு. நம்ம தான் 36. அதோடு நிற்கிற 96க்கு போனோம். 36க்கு தான் 96. தாத்துவங்கள் இல்லையா, அது கொஞ்சம் விரிச்சு போனால் 100, அது விட்டுருவா இருக்கு. சரி, முடிஞ்சு அவ்வளோ முடிஞ்சாச்சு. பாஞ்சராத்திரியம் இது வைணவத்துக்கு 2 ஆகும். நமக்கு 28 ஆகும்னு சொல்கிறோம்ல. அன்னைக்கு நம்ம சண்முகம் சொல்லி எல்லாம் மட்டவை போட்டு கொடுத்தோம்ல. முன்பகுதியில் வரும்போது நல்லா அவருக்கு நிழற்படமே எடுத்துக்கொண்டு வந்து சொன்னார் இல்லைங்களா. 20 நம்ம ஆகமும் நமக்கு 28, 207 மூலாக 28, உபாகமும் 207, அத்தனையும் கிடைக்கிறதில்ல. இந்த வைணவத்துக்கு 2 ஆகும். பாஞ்சராத்திரியம் வைகானசம், பாஞ்சராத்திரியம் வைகானசம் என்று 2 ஆகும். கண்ணபெருமான் முனிவருக்கு 5 ராத்திரி உபதேசம், அதனால பாஞ்சராத்திரியம். 5 ராத்திரி உபதேசம் பையன பாஞ்சராத்திரியம். வைகானச முனிவர் என்ற ஒரு முனிவர், அந்த முனிவருக்கு உபதேசமான அது வைகானசம். வைகானச முனிவர் என்ற முனிவருக்கு உபதேசம் பண்ணது வைகானசம். 5 ராத்திரி உபதேசம் பண்ணது பாஞ்சராத்திரியம். 2 அவங்களுக்கு. இந்த 2 தான் அவங்களுக்கு ஆகமே. இனி போயிடுவோம். அதனால வைணவம் என்று எழுதும்போது பாஞ்சராத்திரி மட்டும் எழுதுவாங்க. வைகானம் அவர் செல்வாக்கு இல்லை ஓரளவு. அதனால் 5 ராத்திரி உபதேசம் ஒரு ஆகமத்தை அடிப்படை கொண்டா இருப்பனால நம்ம சைவத்தில் எங்கே வந்தாலும் மறுப்பு எழுதும்போது வைணவம் சொல்லி மறுப்பு எழுத மாட்டோம், வைகானசம் எழுதுவோம். அப்போது பாஞ்சராத்திரியம் காரணம். பாஞ்சராத்திரியமாவது 24ஆம் தத்துவமாகிய 24 படிச்சுட்டோம்ல, முன்ன படிச்சு 24 குணதத்துவத்தின் மேல் மேலே படிச்சது. அங்கே மூலப்பிரகிருதி இல்லைன்னு சொன்ன இவங்க என்ன சொல்றாங்க, குணதத்துவம். கீழே இருக்கக்கூடிய 23 எல்லாம் ஒரே மாதிரி. அப்போ 24 குணதத்துவத்தின் மேல் 25ஆம் தத்துவம் பாசுதேவன், அவன் பரவாசுதேவன் சொல்லுவாங்க. மேலே இருக்கக்கூடிய தேவன் அவன் 25 கீழே உட்கார்ப்பான். அந்த பரவாசுதேவனாய் அவன் ஒருவன் உளன், அவன் அங்கே இருந்து அவனே பரம்பொருள். பரவாசுதேவன் 25ஆவது தத்துவம் இருக்கிறான். நமக்கு எங்கேயும் தத்துவத்தை சொல்லி தத்துவத்தில் இறைவன் இருப்பதாக சொல்லுவது நம்முடைய கொள்கை அல்ல. தத்துவாதீதன், தத்துவாதீதன் அப்படித்தான் பொருள். தத்துவத்தை கடந்தவன் என்பது பொருள். ஆனால் அவங்கள என்ன, தத்துவத்தில் இறைவனே இருக்கிறான், ஆக இருப்பான். அவனிடத்தில் இன்றும் அவனிடத்தில் இருந்தும் கண்ணனும் அனிருத்தனும் மகரத்துவசனும் ரகுவனும் என 4 இந்த 4 அவங்களுக்கு அவங்கவுங்க வேலையை செய்யக்கூடிய ஒருவர். கண்ணன் தெரிய இல்லை பாரத்தில் வரக்கூடியவங்க தான். அவன் தம்பி அனிருத்தன் வருவான். துணைக்கு வரக்கூடிய மகரத்துவசன், மகரக்குடி உடையவன். மகரத்துவ வேற கிடையாது, மகர மீன் தானே. மீன்குடி உடையவன் பெயர் மகரத்துவசன் என்று பெயர். லௌகிகன் ஆற்றுடையவன் என்று பொருள். இந்த 4 பேர் உலகங்களை படைத்த பொருட்டு தோன்றினர். பரவாசுதேவனிடத்திலிருந்து பரவதாசுதேவனே கண்ணனாகவும் அனித்திரனாகவும் மகர்த்துவமாக பரிணாமம் செய்வான் பின்ன வரும். அப்போ அங்கே பரிணாமம்னு சொன்னால் அவங்களே அப்படியே வரும். இன்னும் கொஞ்சம் விளக்கமே இருக்கும். நம்ம பின்னாடி இந்த தத்துவமெல்லாம் பார்த்தீங்கன்னா இடம் சொல்கிறேன்.
மாயாதன விளக்கம் மற்றனும் காணாது. 4ஆம் சூத்திரத்து கடைசி பாட்டு பாருங்க. 3ஆம் சூத்திரம் மாயாதன விளக்கம் மற்றொன்றும் காணாதேன்னு ஒரு பாட்டு ஆரம்பிக்கும். இவ்வான்மாக்கள் சகசமலத்து உணர்வதென்று. 4ஆம் சூத்திரம் வந்து அகார உகாரம் அகாரம் எல்லாம் வரும்ல. அதுக்கு அடுத்து இவ்வான்மாக்கள் சகசமலத்து மாயாதன விளக்க பாட்டு நீங்க கடைபிடிச்சிங்களா? மாயாதன விளக்க மற்றொன்றும் காணாதேன்னு ஒரு பாட்டு இருக்குங்களா? மாயாதன விளக்க மற்றொன்றும் காணாதல் ஆயாதம் ஒன்று அது இதுவாயின்னு ஒரு பாட்டு இருக்குல்ல. அந்த பாட்டுக்கு பக்கமுள்ள எல்லாம் இருக்கும். முதல்ல மாயாது பின்னாடி முன்ன இந்த முதற்குறி பார்த்து கண்டுபிடிச்சிடலாம். மாயாதன விளக்க மற்றொன்றும் காணாதல் ஆயாதம் ஒன்று அது இதுவாய். ஆமா 602ஆம் பக்கம். ஆமா மாயாதன விளக்க மற்றொன்றும் காணாதேல். அதை அப்படியே தள்ளிட்டு வாங்க. காட்டான் என்ற ஒன்றாங்காட்டம் மலமாவது அற்றேல் புத்தி தத்துவம் அன்றியும் அற்றேல். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அற்றேல் இங்கன கூறியவற்றால் அறிற்குணமைதா என்றும் அவ்வறிவு கிளொன்றுக்கு பாருங்க. ஆமாம் ஆமாம் சரி. அது அந்த 2 பத்திக்கு கீழே 6 கதிருக்கு கீழே வாங்க. இங்கனம் கூறியவற்றால் 6 கதிர் இவ்வாறு கொள்ளாது. அதுக்கடுத்து பத்தி இனி சரி அதே தான் 609. இனி பாஞ்சராத்திரி முதலியோர் உடம்பை நின்று நீங்கி போக்கோர் புரிதலாலும் உடம்பை நின்று சாக்கிரங்கள் 5 விடுதலானும் சைவாவங்கள் ஆன்மாக்களுக்கு அணுக்கள் என்னும் வழக்கமுடைமையானும் இதயகமலத்தில் புன்னுளி சிறுநொடி வடிவிட்டாயிருத்தலானும் வேதத்துக்கு பின்னாடி போய் பார்த்துக்குவோம். அவங்க கருத்து என்னன்னு சொன்னால் அதை அங்கே படிக்கும்போது நல்லா விரிவாக இதே சொல்லி ராமானுஜர் சொல்கிற அத்தனை எழுதுறாரு. அங்கே பின்ன ராமானுஜன் பேரும் வரும். அதாவது நம்ம உடம்புல அணுவடிவாக இருக்கக்கூடியது உயிர். அது இதயத்தினுடைய நுனியில் இருக்கு. புல்லின் நுனியில் ஒரு பனித்துளி இருப்பது போல இதயத்தின் நுனியில் ஆன்மா இருக்குது. இது அவங்க கொள்கை. அது அணுவடிவாக இருக்கும். நாம் அதை மறுப்போம். அணுவாக இருக்குன்னா உடம்புல எத்தனையோ துளை இருக்குது, அந்த வழியாக போயிடலான்னு சொல்லி. அணுவாக இருக்கக்கூடிய பாரங்க ஆகாது. பாரங்க இல்லைங்களா? அவங்க ஒரு திரும்பி கேள்விப்பாங்க, இதயத்தில் ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஒரு ஆன்மா உடம்பு முழுவதும் எப்படி அறியும்னா ஒரு மூலையில் வச்சு வளர்க்க அந்த அரை முழுவதும் வெளிச்சம் காட்டுதுல்ல, அதெல்லாம் அப்படி வருது. அந்த பகுதியில் படித்து காட்டும் பாருங்க. பக்கம் மட்டும் குறித்து பின்னால் வந்து பார்த்துக்கோ. இது அப்படியே விரிவு இருக்குது. இங்கே சொல்கிற பாஞ்சராத்திரியத்துக்கு விளக்கங்க. அந்த இனி பாஞ்சராத்திரிய முதலியோர் இருக்கு பாருங்க. அந்த பத்தி அது வரும்போது பார்த்துக்குவோம். சும்மா இருக்கும்போது பச்சு பாருங்க. பூரா அந்த இதய கமலத்தில் புன்னுணி சிறுநுனி போல் வடிவில் இருக்கும் பாருங்க. மேற்கோள் இதயத்தின் நுனியில ஆன்மா இருக்குது, அணுவா இருக்கு, புள்ளி நுனியில இருக்கிறது போல் இருக்கு. விரிவு பண்ண வருது. இப்போ நம்ம அதெல்லாம் இங்கே இருக்க மட்டும் முடிச்சுக்குவோம். பின்னாடி வரும்போது பார்த்துக்குவோம். பக்கம் மட்டும் குறித்து வச்சுங்க. இன்னைக்கு எப்படியாவது பாயத்தை முடிச்சிருவோம். அடுத்த முதல் சூத்திரத்துக்கு வந்துடுவோம். இவ்வாறு அவனிடத்தில் அனிருத்தன் மகரத்தோசம் 4 பேரும் உலகத்தை படைக்கும் பொருட்டு துரட்டுவாங்க. இந்த 4 வகை வியூகங்களால் இது கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். வைணவத்தில் 5 விதமான நிலை சொல்லுவாங்க. ஒன்று பரம், அப்படியே பார்க்கடல் அப்படியே பள்ளி கொண்டிருப்பான் பரம். 2வது வியூகம். இந்த அனிருத்தன் மகரத்தன் இருக்க பாருங்க, அவங்க அந்த வடிவு கொண்டவங்க. வைணவத்தில் 1 பரம், 2 வியூகம், 3 விபவம் இருக்காது. விபவம் தசாவதான் சொல்றாங்களே, தசாவதான் சொல்றாங்களே, அது பூரா விபவம். விபவம் வி பாவம் விபவம். 4 அர்ச்சை. அர்ச்சை இருச்சு அர்ச்சை. வழிபாட்டுக்குரிய உருவ திருமேனி இல்லாமல் அர்ச்சைன்னு வேறு உங்களுக்கு. எந்த திருமேனியாக இருந்தால் வழிபாட்டுக்குரியதாக வச்சிருக்கேன். பள்ளிக்கொண்டு பெருமாளாக இருந்தாலும் சரி, குழலோதும் கண்ணனாக இருந்தாலும் சரி, ராமலட்சுமணாக இருந்தாலும் சரி, வழிபாட்டுக்குரிய உருவம் எல்லாவற்றுக்கும் பெயர் அர்ச்சை. அந்தர்யாமி, எல்லாருடைய உயிரில் உள்ளே கலந்திருக்கக்கூடிய பேர் அந்தர்யாமி. அந்தர்னு உள்ள யாமி வியாபித்திருப்போம். 5 நிலை வைணவத்துக்கு உண்டு. பரம், வியூகம், விபவம், அர்ச்சை, அந்தர்யாமி. ஆனால் அவங்க சொல்லும்போது எல்லாருடைய உள்ளத்தில் உள்ளே இருப்போம். உயிருக்கு உயிரான்னு சொல்லணும்ல, உயிருக்கு உயிரா. அப்போ அந்தர்யாமியாக கலந்து இருப்பான்னு சொல்லுவாங்க. அது எப்படிங்க நம்ம நல்ல பாட்டு அவங்க உரை எப்படி எழுதுவாங்க சொல்கிறேன்.
நம்மாழ்வார் பாட்டில் நாரண கடவுள் என்கோ, நான்முகன் என்கோ, ஒருவனை ஏத்தன் என்று நலிமதி சடையன் என்கோ அடிக்கடி சொல்ல நம்மாழ்வார் பாட்டு. நான்முகன் பெருமான் சொல்லிட்டான், நாராயணன் சொல்லிட்டான், ஒருவன் பாராட்டக்கூடிய சேருமான்னு சொல்லிட்டான். நான்முகன் என்கோ, நாரண கடவுள் என்கோ என்கோன்னு சொல்லுவேன். ஒருவன் என்று ஏத்தன் என்று நலிமதி சடையன் என்கோ. யாருக்கு உயிர் பாருங்க, நம்மாழ்வார் பாட்டு. ஒருவன் என்று ஏத்தன் என்ற நலிமதி சடையன் என்கோ. உண்மையிலும் நம்மாழ்வார் தான், நம்மாழ்வார் தான் அவரு. அவங்க உரை எழுதும்போது என்ன பண்றாங்க, வம்பு. ஒருவனாகி சிவபெருமானுக்கு அந்தர்யாமியாக இருந்து அங்க இல்ல, இவங்க எழுதுறாங்க தன் ஆற்றல் முழுவது அவனுக்குள் செலுத்தி தான் இயக்குகின்றான். அவனுக்குள்ள அந்தர்யாமி யாரா இருந்தால் உள்ளே இருந்தவனுக்கு நாம் உள்ளே இருக்கு. யார் இமைப்பொழுது நெஞ்சில் நீங்க அவங்க எல்லா உயிர்லையும் அந்தர்யாமியா இருப்பான், வடிவம் கிடையாது. அப்ப பார்க்கடல் அப்படியே பள்ளி கொண்டிருக்கக்கூடிய நிலைக்கு பரமம் என்று பெயர். வேறு வேறு நிலையில கிருஷ்ண முதலியெல்லாம் வந்தாங்கன்னா அதுக்கு வியூகம் என்று பெயர். தசாவதாரம் வந்து விவம். வியூகத்துக்கு வேறுபாடு தெரியுங்களா? விவம் தசாவதாரம் மட்டும்தான் விபவம். வியூகம் அணுத்திராகவும் அகத்திராக ரவினாக அவனுடைய பிரதியா இருந்து காரியம் செய்வது. அவன் பரிணாமவாதி. தசாவதாரம் வேற வேறு காலத்து நடந்தது, ஒரு காலத்து இல்லை. இது நேரம் அவங்ககிட்ட இருந்து பரிணாமம் வரக்கூடிய பெயர் விபவம். அதுல இருந்து தோன்றியது. அர்ச்சை, அர்ச்சத்துக்கு அர்ச்சனைக்குரியதெல்லாம் உருவதுக்கு பெயர் அர்ச்சாவதார். அர்ச்சான்னு சொல்லுவோம். கோயில் எந்த மூர்த்தியா இருந்தாலும் பெயர் அர்ச்சிக்குறி. பூசிக்குறி மூர்த்திக்கு எல்லாம் பெயர் அர்ச்சை என்று பெயர். இன்னொன்று அந்தர்யாமி. இப்ப சரியா போச்சான்னு பாருங்க. உலகங்களை படைத்த பொருட்டு தோன்றினர். இந்த 4 வகை வியூகங்களும் புரியுதப்போ. வியாகமூர்த்தி அவங்க 5 தன்மையில் ஒண்ணு வியூகம். அப்போ அவங்க நேரம் பரிணாமிக்கிற முழு பரிணாமத்துடைய இந்த 4 மூர்த்தி வியாபங்களால் சடமும் சித்துமாய் எல்லா உலகமும். அப்போ உயிருள்ள பொருள், உயிர் இல்லாத பொருள். நாமெல்லாம் சித்தாய் உலகம், உலக பொருளா சடமாகி பொருள். சடமும் சித்துமாய் எல்லா உலகம் படைக்கப்பட்டன ஆகலால் இந்த 4 பேரால் பரவாசுதேவன் 4 பேரை ஏவி அவங்க படைக்கப்பட்ட ஆகனால் எல்லாம் வாசுதேவன் பரிணாமமே. ஆனால் இவங்களுக்கு பரிணாமவாதின்னு ஒரு பெயர். பாஞ்சராத்திரிக்கு ஏன் பரிணாமம்னா, பரவாசுதேவன் 25ஆம் தத்துவத்திலிருந்து கண்ணன் அனிருத்தன் முதலியவர்களை தோற்றுவிக்க அவர்கள் தன் வடிவாக சடமாய உலகத்தையும் சத்தாய் உயிருள்ள உலகத்தையும் அப்படியே பரிணமிப்பாங்க. இப்போ முழு பரிணாமம். நாம சொல்றது ஏகதேசம். மாயைக்கு மறந்துடக்கூடாது. உயிருள்ள பொருளுக்கு இல்லை, மாயைக்கு தான் ஏகதேசம். உயிரை பத்தி பேச்சே இல்லை. உயிர் என்னைக்கு உள்ளது? இவங்களுக்கு எல்லா உயிரும் பரிணாமமே. ஏகாத்மாவில் கொஞ்சம் உயர்ந்திருக்கிறாங்க, வேற கிடையாது. ஒரே பொருள் இருக்குங்கிறாங்க, பல பொருள்னு சொல்றாங்க. அது சொல்லக்கூடிய 4 வகை வியூகங்களால் அப்படின்னா கண்ணன் அனித்திரன் மகரத்தாகிய 4 வகையான விய அமைப்பினால் சடமாய் உலகம் சித்தாய் உலகம் படைக்கப்பட்டன ஆகலான் எல்லாம் வாசுதேவன் பரிணாமமே. விளக்கம் சொல்ல வேண்டாம். இங்கனன் கூறும் பாஞ்சராத்திரி அன்றி வேதங்களின் உறுதிப்பயன் உண்டாகாது. அப்போ இந்த பாஞ்சராத்திரத்தை வழியிலாத்தான் எல்லாம் உறுதி உண்டாகும். உறுதி என்பது அறம்பொருள் என்ப வீடு. அந்த 4 இந்த பாஞ்சராத்திரி முறையில் வந்தால் தான் உறுதி பயன் கிடைக்கும். வேறு வகையில் வந்தால் கிடைக்கவே கிடையாது. ஆதலால் பாஞ்சராத்திரி முறையே தீக்கை பெற்று அவங்க பெயர் சமஸ்காரம் என்று பெயர் வைணவத்தில். நாம தீக்கைன்னு சொல்லுவோம். வைணவத்தில் அதில் முத்திரை, சங்கு சக்கரம் முத்திரை வச்சுக்கிறாங்களே 12 இடத்துல 6 இடத்துல. அதுக்கு பெயர் சமஸ்காரம் என்று வைணவத்தில் பெயர். நம்ம தான் தீக்கைன்னு சொல்லுவாங்க, தீக்கைன்னு சொல்ல மாட்டாங்க. பெயர் சமஸ்காரம். சமஸ்காரமாகி தீக்கை பெற்று வாசுதேவனை வழிபட்டு வாசுதேவன் உருவில் இளையமாதலே. லைத்தல் ஒன்றாவதா? லைத்தல் களத்தில் தான். ஆக்கூட்டல் லைந்தான் ஆலயம். லைத்தல்ல ஒன்றாவதுன்னு பெயர். ஆக்கூட்டு லயம் தானே ஆலயமே. ஆன்மா இறைவனோடு லைப்பது பெயர் ஆலயம். இளைய போக அதிகார பொருள் படிச்சிருப்பேன். இளையோ போக அதிகாரம். முன்று கூடி சிவன் சக்தி இளையம், சதாசிவம் போகம், மகேஸ்வரம் அதிகாரம், இளைய போகம். அதோட ஒன்றா லைத்ததன் லைத்தா மலத்தால் பாட்டை வரப்போது பின்னாடி. முதல் சூத்திரத்தில் லைத்ததன் லைத்தா மலத்தில் லைத்தவர்
இப்போ நம்ம லயிச்சிட்டு இருக்கான்னு சொல்லணும்ல, ஏதோ மூழ்கிட்டு என்ன சொல்கிறோம், அதுலேயே லயிச்சிட்டு இருக்கிறான் சொல்லு வழக்கில் இருக்குது. எப்படி தத்துவ சொல்ல இருந்தாலும் வழக்கில் இருக்குது. அப்போ அதுலேயே லயமாதுல முத்தி என்பதாம். இப்போ வாசனோடு சேர்ந்து அப்படியே ஆவது. சுருக்கம் எழுதிட்டாரு. அவர்களுக்கு ஆன்மா பெண்தன்மை பெற்று இறைவனை ஐம்புரி நுகர்ச்சியால் நுகர்ந்து பின்னர் அவனுடைய முத்தி அடைவது என்பது அவன் பொருள். அந்த ஆன்மா பெண் தன்மை பெற்றாதான் அந்த இறைவனை நுகர வேண்டும். பெண்ணுக்கே முத்தி இல்லைன்னு சொல்றவன் சமண. இவங்க பெண்ணானாத்தான் முத்தி உண்டுன்னு சொல்வது வைணவர கொள்கை. அதெல்லாம் பின்னாடி வரும், நமக்கு எழுதல. பாஞ்சராத்திர மதம் முடிந்தது, ஆசிரியர் யாருன்னு எழுதல. வைணவம் எப்ப தோன்றின்னு சொல்ல முடியாது. தத்துவத்தை தோற்றுவித்தவர் பின்னர் வாசுதேவ முனிவர். வாசுதேவன் என் நூல் செய்தார் வாசுதேவன் என்க. இன்றைய தத்துவ வைணவர்கள் அதை ஏற்றுக்கொள்வதில்லை. ராமானுஜர் தான் தத்துவம் செய்தார், அவர் தான் மாபாடியும் செய்தார். அதனால் பாடிகாரனால வைணவத்தில் ராமானுஜர் தான் குறிக்கும். நமக்கு மாபாடியம்னு எழுதுனா சிவஞான மாபாடி தான் குறிக்கும். வைணவத்தில் பாடியம்னா ராமானுஜர் தான். அதனால் பேர் பாடிகாரனே பெயர், மாபாடிகாரனே பெயர். அவங்க வாசுதேவனால ஒத்துக்க மாட்டாங்க, வாசுதேவன் நூல் செய்தான்னு சொல்ல மாட்டாங்க. அவங்க வேணால் இதை வரிப்பது சொல்லணும்னா கீதை சொன்னது வேணால் சொல்லலாம். அவங்க கீதை மட்டும் இல்லை, அவங்களுக்கு பிரஸ்தான திரையம் உங்களுக்கு ஒன்று சொல்லியிருப்பேன். அவங்க கொள்கையில் வடக்கு பிரஸ்தான திரையம். எனவே அவங்க கொள்கை வேறு, அந்த காலத்தில் இருந்திருக்குது. இவ்வாறு புறச்சமயமாறு கண்டுகொள்ள முடிஞ்சதப்போ. அகப்புறச்சமயம் எளிதுதான், பாசுவதம். இனி அகப்புறச்சமயம் ஆறனுள் பாசுவதமாவது ஆன்மாக்கள் பலவாய், நம்ம சை சித்தாந்தம் தான், நித்தமாய் வியாபகமாய் முன்ன படிச்சது தானே. காரிய காரணம் கூட்டரவும், கூட்டு காரியமும் காரணம் ஒன்னா சேர்ந்தது. கூட்டரவுன்னு ரெண்டும் சேர்ந்தது. அரசியல்வாதி கூட்டு போட்டுக்கிறாங்களே, கூட்டரவும் ரெண்டும் சேர்ந்த கூட்டினுடைய தன்மையினால் தோன்றும் ஞானத்தால் தனித்தனி வேறாய் உள்ளன. காரிய காரணம் உண்டு, அந்த காரிய காரணமாக கூட்டறிக்கையினால் ஒரு ஆன்மா தோன்றி ஆன்மா தனித்தனி வேறு வேறாக உள்ளன. ஒவ்வொரு ஆன்மாவுக்கு தனித்தனி தன்மை உண்டு. இண்டிவிஜுவல் சோல் எழுதுவாங்க. தனித்தனியே ஒவ்வொன்று ஒரு தன்மை உடையது, இல்லை ஒரு தன்மை உடையதல்ல. இவ்வான்மாக்களுக்கு ஆணவமலம் என்பது ஒன்றில்லை. நம்ம சை சித்தாந்த கொள்கையில் ரெண்டு இடம் அவங்களுக்கு. ஆணவம் கிடையாது, முத்தி வேறு. நாம் இறைவனோட இரண்டரை கலந்து ஆன்மா தன்னுடைய நிலை இடாமல் இன்பத்தை அனுபவித்துக் கொள்வது முத்தின்னு சொல்லுவோம். அவங்களுக்கு அப்படி இல்லை, முத்தி வேறு சொல்லுவாங்க. ஆணவமலத்தை ஒத்துக்க மாட்டாங்க. ஆணவம் என்பது ஒன்று இல்லை. மாய கண்மம் இரண்டார் பந்தமுற்று, ரெண்டு தான். மாயாமலமும் கண்மலம் ரெண்டால் பந்தமுற்று இன்ப துன்பங்களை அனுபவிக்கும். இவற்றின் உவர்ப்பு தோன்றிய போது அது வேண்டான்னு ஒரு வெறுப்பு. இது எத்தனை நாளைக்கு இப்படியே வாழ்வது, இது மாதிரி வேண்டாமே என்ற அதன் மேல் ஒரு உவர்ப்புத்தன்மை. உவர்ப்பு அருமையானது. அது மேலே முழு வெறுப்பும் இல்லை, விருப்பம் இல்லை, ரெண்டும் இல்லாமல் பெயர் உவர்ப்பு. அது வெறுப்புன்னு சொன்னால் வேறு முழுவதும் வெறுத்து விடுறது. இது என்ன கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே அறிவு கிராஜுவலின்னு சொல்லுவோம். கொஞ்சம் கொஞ்சமாக மாறு அறுத்து உவர்ப்பு தோன்றி சாஸ்திர முறையானே தீக்கை பெற்ற அவனிடத்து, அந்த இரவெடுத்து ஈசனுடைய ஞானம் போய் பற்றும். இப்போ தீக்கு பெற்றா இறைவனுடைய ஞானம் போய் பற்றும். நாம் தீக்க தான் விளக்கம் சொல்கிறோம். பாசத்தினைக்கு ஞானத்தை கொடுப்பதானே, முன்ன அப்படி தான் படித்தோம். அப்படி போய் அது பற்றும். அந்த சொல் நல்லா இருக்கு பாருங்க. அவ்வாறு தேக்கை பெற்றா அந்த ஈசனுடைய ஞானம் போய் பற்றும். தேக்கை பெற்றா தானாகுது பற்றும். அதுக்கு விளக்கம் சொல்லுவோம். நல்ல பாத்திரம் ஒன்று இருக்குது, அழுக்கேறி இருக்கு. அது சூரிய வெளிச்சத்தில் வச்சா அந்த அழுக்கு காரணமாக பாசம் முடிச்சிருக்கேன். நல்ல புளி போட்டு தேய்ச்சி வச்சுட்டு அந்த வைங்க, என்ன அப்படியே சூரியனை பத்திரம் தகதகான்னு இருக்கும்ல. ஒரு நல்ல பாத்திரம் களும்பேறி இருக்கேன், அழுக்கு பிடிச்சி நாம பயன்படுத்தாம வச்சிருப்ப எத்தனை பாத்திரம் சூரிய வெளிச்சு வச்சு பாருங்க, என்ன ஆகாது, பொண்ணு ஆகாது. அந்த அழுக்கெல்லாம் தேய்ச்சி புளி போட்டு பின்னாடி கொண்டு வச்சு என்ன ஆகும், தகத. அதான் ஓன் சொல்லுவது அப்படியே. அப்போ அது மாதிரி தீக்கை பெற்றா ஞானம் போய் பற்றும். ஞானம் தானாகவே பற்றும். அந்த சூரியன் ஒளி தானாக பிரதிபலித்து காட்டும் போய் பற்றும். அப்போது குடும்பத்தின் பாரம் புத்திரர்பால் வைத்தொழித்த துறவத்திற்கு, இந்த குடும்பத்தை எத்தனை நாள் நம்ம வச்சிருக்குது, குடும்பம் வேண்டாமே. இப்போ குடும்ப பாரத்தை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சாந்தனிசாமி அபிரோந்தியார் நூல் பாடியிருக்கார். குடும்ப பாரம் தலை கொண்டாருக்கு அல்லல் விடும்பரிசில் என்று உந்திய பெற. குடும்ப பாரம் தலை கொண்டாருக்கு அல்லல் விடும்பரிசு இல்லை.
குடும்பக்காரமும் ஒன்று மேலே ஒன்று சேர்ந்து தான் இருக்குது. அப்போ அது மாதிரி பற்று ஒவ்வொன்றா வந்து கொண்டிருக்கு. அதனால திருவள்ளுவர் எழுதே சொன்னார், யாதனின் நீங்கியானாலும் அதனின் நிலன். எதுலெல்லாம் பற்று வைக்காமல் இருக்கிற அதிலிருந்து பற்று தானாகவே நீங்கிரு. இப்போ குடும்ப வாரம் காரணமாக புத்திரர்பால் வைத்தொழித்து, அப்போ இதெல்லாம் நீங்கள் வச்சுங்க எல்லாம் பொறுப்பு என்று புத்திர இடத்து கொடுத்து விட்டு துறவரத்தில் செல்வார் போல். இப்போது நம்ம இலக்கணத்தை அப்படியே சொல்லுவோம். அதாவது சிறந்தது வயிற்றில் இறந்ததன் பயனேன்னு சொல்லுவோம். மக்களோடு மகிழ்ந்து மலையரங்காத்து மிக்க காம வெற்றி தீர்ந்தொழி தலைவன் தலைவி தன்பது நீங்கி துறவரம் மேற்கொள்வது என்பது வானப்பிரஸ்த விளக்கம் சொல்லுவோம். அப்போ வாழ்க்கையில் எல்லாம் அனுபவித்த பின்னாடி அந்த குடும்பத்தை மக்கள் எடுத்துக்கொள்வது. இது நம்ம எல்லா தமிழ் இலக்கியத்தில் பழங்காட்டுன்னு சொல்லி வந்து ஒரு அருமையான ஊமை சங்க இலக்கியத்தில் இருக்குது. நாளையால் இன்னும் விரிவாக சொல்லுது. சிதலையால் தினப்பட்ட ஆலமரத்தை முதலையான் மற்றதன் விழுதூண்டிய அங்கு. நல்ல ஊமை. நல்ல ஒரு பெரிய ஆலமரம் நிறைய விழுது விட்டுருக்குது. அந்த கரையான்லாம் வந்து நடுமரத்தை தின்னு போச்சு. ஆனால் மரம் போகல, விழுதுகள் ஆங்காங்க. அதுபோல் குடும்பத்தில் முதலுக்கு தலைவன் போயிட்டாங்க விழுது தாங்கி என்று நம்ம பழைய இலக்கியம் நிறைய இடத்துக்கு மூணு சொல்கிறோம். இப்போ அது மாதிரி மக்களிடத்தில் ஒப்பிப்பது, எல்லாவற்றையும் தூக்கி எறிஞ்சிட்டு போகிற நமக்கு இல்லை. எங்கேயுமே குடும்பம் மாறணும்னு சொன்னால் சிவனேன்னு சிவகோசம் பண்ணலாம், காதிக்கு போகலாம், ராமேஸ்வரத்துக்கு போகலாம். எங்கேயும் எந்த நம்ம வரலாற்றுலையும் வீட்டை விட்டு காட்டுக்கு ஓடனான்னு இல்லவே இல்லை. வீட்டை விட்டு காட்டுக்கு போகணும்போது வடநாட்டு மரபு. நமக்கு மக்கள் வந்தாங்கன்னா அவங்ககிட்ட பொறுப்பு வச்சுட்டு இவன் கோயிலுக்கு போயிட்டு குழம்பு போய் சிவகோசம் 108 1008 சிவசிவா சொல்லிட்டு இருக்கலாம். அதான் பொருள். புத்திரர்வால் வைத்தொழித்து துறவரத்தின்பால் செல்வார் போல் ஈசனும் தன்னுடைய குணங்களை அவன்பார் பற்றுவித்து தான் அதிகாரத்தின் ஒளிவு. அதிகாரம் என்பது தொழில். அதிகாரம் என்பது தொழில். என்னது எங்கு அதிகாரம். அதிகாரத்தின் ஒளிவு பெற்றிருப்பன். எனவே தொழிலிருந்து எல்லாவற்றையும் நீங்கி இருப்பான். அப்போ எல்லாவற்றையும் போயிடுவாங்க. பாசுவ கொள்கை நல்லா தான் இருக்கேன். முத்தியும் ஆணை மட்டும் இல்லை, மாவிரதம். மாவிரத கோலத்தோடு நம்ம இறைவன் வந்து சோதிக்க வந்தார். மாவிரத கோலத்தோடு வந்தார். மானக்கஞ்சி நாயனார் இது கேட்டார்ல, திருமணத்தன்னைக்கு பஞ்சவடி கேட்டார்ல. இது நம்ம பெரியவரான சொன்னால் எல்லாரும் ஏற்றுக்கிறது இல்லை. புகழ்பெற்ற ஒரு கதை சொல்லிட்டு நினைக்கிறேன். தி என்ட்ரி என்ற ஒருவர், ஒரு மிகப்பெரிய எழுத்தாளர் ஆங்கிலத்தில். தி கிறிஸ்டமஸ் பிரைஸ் அந்த கதைக்கே பேர். அடிக்கடி சொல்லிட்டு இருப்பேன். தி என்ட்ரி ஆங்கிலம் படிச்சார் இருந்தாங்க தெரியும். என்ட்ரி அவர் எழுதிய கதையில் மிகச்சிறந்த கதை கிறிஸ்டமஸ் பிரைஸ். கிறிஸ்தமஸ் பரிசுன்னு ஒரு சுருக்கமான கதை, நல்ல கதை. ஒரு நல்ல காதலி, ஒரு காதலன். அந்த காதலி சாதாரண குடும்பம், நீண்ட கூந்தல், நல்ல கூந்தல். இவன் ஒரு மாதிரி குடும்பம்தான். அவன் ஒரு கடியாரம் கட்டிக்கிறான். அந்த கடியாரத்துக்கு தங்க சங்கிலி இல்லை. இந்த அம்மாவுடைய கூந்தலுக்கு தங்க இது ஏர்பின் கொண்டையோசி இல்லை. இவனுக்கு என்ன, நம்ம காதலிக்கு நல்ல தங்கத்தால் ஒரு கொண்டையோசி வாங்கி கொடுக்கணும்னு ஆசை இவனுக்கு. இவளுக்கு ஆசை தன்னுடைய காதலனுக்கு அந்த கடியாரத்துக்கு தங்கச்சங்கிலி வாங்கி கொடுக்கணும்னு ஆசை. கிறிஸ்மஸ் வருது 2 நாளைக்கு முன்னாடி 2 பேர் ஒருத்தர் தெரியல. இந்த அம்மா என்ன பண்ணாங்க, போய் கூந்தலை வெட்டி அதை விலை கொடுத்துட்டு அதுக்கு ஒரு தங்க சங்கிலி வாங்கிட்டு அவன் பார்க்க போகிறாங்க. கூந்தலை வெட்டி கொடுத்துட்டு நம்ம மானக்கஞ்சார் நம்ம என்ன சொல்ல அந்த கதையை பெருசாக அவன் சொல்லியிருக்கோன்ருக்கான். நமக்கு அன்றைக்கே கூந்தலை வெட்டுறது இருக்கு இல்லைங்களா. சரி, அதை விட்டு இவரு என்ன பண்ணுறாரு, இந்த கடியாரத்தை விற்று அந்த இதுக்கு ஒரு கொண்டையோசி வாங்கிட்டு பாங்கலாம் வீட்டு பணம் வச்சுருக்காங்க. மறுநாள் 2 பேர் சர்ச்சு போகும்போது போய் பார்க்குறாங்க. இவங்கள்ட்ட கூந்தல் இல்லை, அவங்ககிட்ட கடியாரம் இல்லை. கதை முடிஞ்சது, அவ்வளோதான். இதுக்கு பெயர் கிறிஸ்மஸ் பரிசு. நல்லா சிந்தனை நல்லா தான் இருக்கு. கிறிஸ்மஸ் அன்னைக்கு பரிசு கொடுக்க 2 பேரும் நினைக்கிறாங்க, முடியல. இது உலக புகழ்பெற்ற கதை ஆங்கிலத்தில். நமக்கு அதுக்கு முன்னையே அன்னைக்கு மானக்கஞ்சார் நாயனார் இருக்கு இல்லைங்களா, அதுக்கே இருக்குல்ல. அல்ல ஏனாதி நாயனார், அவர் தான் கணவன் ஏனாதி நாயனார். வேற யார் இருந்தால் ஐயோ அந்த பொண்ணு நமக்கு வேண்டாம் அப்படிதான் சொல்லுவாங்க. ஏயர்வன் கழிக்காமனார். அவர் என்ன சொன்னார், ஐயோ நான் பார்க்கலையாங்கிறாரு. இந்த மாதிரி காட்சி நான் பார்க்கவில்லை. நமக்கு அது மாதிரி எல்லாமே எங்கே ஒரு இடத்துல வந்துருக்கு. அது போட்டு நமக்கு எதுவோ சொல்லி இங்கே ஆரம்பிச்சு போயிட்டோம். மாவிரதம் நம்முடைய அகப்புற சமயங்கள் காபாலிகம், மாவிரதம் இதெல்லாம் தனித்தனியே பல்லவர் காலத்தை வந்தவை. அதுக்கு முன்னே எங்கேயும் இல்லை. பல்லவர் காலத்தில் பொன்னியின் செல்வன் நாவல் படிச்சீங்கன்னா தெரியும். யாராவது பொன்னியின் செல்வன் படி இந்த காபாலியெல்லாம் வருவான், மண்டையோட்டெல்லாம் சேர்ந்து கொண்டு. அது ரொம்ப முக்கியம். பல்லவர் காலத்தில் மகேந்திரவர்மன் இருக்கான்ல,
திருநாவுக்கரசுடைய காலங்கள் 615-30. அவன் எழுதி ஒரு நாடகத்தில் உங்களுக்கு தெரியுமில்ல, நகைச்சுவை நாடகம் ஒன்று, நல்ல பேர், பிரகசனம் பேர், மத்த விலாச பிரகசனம், மத்த விலாச பிரகசனம். மத்தன பைத்தியம் முடிச்சவனுடைய நகைச்சுவை நாடகம் பெயர். காபாலின்னு ஒருத்த அந்த காபாலத்தில் கல் குடிச்சு வரான், மயக்கத்துக்கு கீழே விழுறா, நாய் தூக்கிட்டு போயிடுது அந்த பாத்திரத்தை. அப்போ மயக்கத்தோடு கிடக்கிறான். அங்கே ஒரு புத்தத்துறை வர்றா, ஏப்ப இப்படி கிடக்கிறேன்னு சொல்லு, நீ தான் திருடிட்டேங்கிறான். அப்புறம் எல்லாரும் சேர்ந்து நாயும் சொல்கிறாங்க, திருடன் யாருன்னு சொல்லி. ஒரு நல்ல பெண்ணு, பேர் ஞாபகம் இல்லை, பெண் வர்றா, ஏன் இந்தங்க சண்டை போட்டுக்கிறீங்க, 2 பேர் நீதிமன்றத்துக்கு போங்கன்னு சொல்கிறாங்க. அது கவாலின்னு சொல்கிறான், புத்தங்கிட்ட நிறைய பணம் இருக்குது, அவள் பணத்தை கொடுத்து நீதிபதி விலைக்கு வாங்கிடுவான், இப்படியே இருக்குது, பணத்தை கொடுத்து, அதனால் நாங்கள் போகலேன்னு சொல்கிறான். இப்படி ஒரு நாடகத்தில் நமக்கு வருது. அதில் காபாலிகன் வர்றான், புத்தனை வர்றான். அதெல்லாம் முதல் நமக்கு இலக்கியத்தில் படைக்கப்பட்டதில் மற்ற பிரகசனத்தில் தான் காபாலிகன் என்று ஒரு வர்றான். நம்ம நாயன்மார்கள் காபாலிகன் மாவிரதம் தனியாக போகக்கூடாதுன்னு நினச்சாங்க. அதனால் தேவாரமர்கிட்ட பார்த்தீங்கன்னா காபாலிகர் பாசுபதர் திரிதரும் தெருவே, தேவாரம் படித்தவங்க தெரியும், திருவாரூரம் படித்தோம்னா காபாலிகர் பாசுபதர் திரிதரும் தெரு, அவங்களே தனியாக போகாமல் நம்ம பெரிய புராணத்தில் இழுத்து பிடிச்சி அவங்களையும் கொண்டு வந்து இறைவனுடைய கோலத்துக்கு காட்டி, சிறுத்தொநாயனாருக்கு பார்த்தீங்கன்னாலும் சரி, மானக்கஞ்சாருங்க வந்தாலும் சரி, அவங்களே வேற சொல்லலை, விட்டால் தனி மதமாக போயிருக்கேன். இப்போ கௌமாரம் எப்படி தனியாக போச்சோ, மாவிரதம் காபாலும் தனியாக போயிருக்கேன். நம்ம நாயன்மாருக்கு அது மாதிரி சிந்தனை நல்லா இருந்திருக்கு. தேவாரம் நல்லாவே பார்த்தீங்கன்னா காபாலிகர் பாசுபதர் தாழ்த்தப்பட்டவர் ஆகாதுன்னு பாடல, பாசுபதர் காபாலிகள் திரிதரும் தெரு, திருவாரூர் பற்றி அப்படியே இருக்கு இல்லைங்களா, திரிதரும். அப்போ அந்த ஊர் நிறைய அப்படியே அந்த கோலத்தோடு தெரிஞ்சிருக்காங்க. இவர் கொள்கையே வேறுபாடை தவிர சிவபெருமான் தான் முழுமுழு கடவுள், 5 எழுத்து அவங்களுக்கு, திருநீர் தான் அவங்களுக்கு. அவங்க கொஞ்சம் கல்லை குடிச்சுட்டு அதுக்கு வேண்டியது அந்த காலத்தில். இப்போ நமக்கு மாரியம்மன் சாட்டிட்ட மாளுகளை ஆடுறாங்களே, அன்றைக்கி ஒரு நாள் குடிச்சிட்டு ஆடுறாங்களே, அதே மாதிரி எனக்கு வேற ஒன்றும், அவங்கவும் செய்யறதுக்கு என்ன வேணுமோ அதை அமைச்சு கொண்டா. மாவிரதம், மாவிரதமாவது மேற்கூறி போந்த இயல்புடைய ஆன்மா எது, பலவாய் நித்தமாய் வியாபகமாய் மேலே படிச்சோம்ல, காரிகாரணமாய் அத்த இயல்புடைய ஆன்மா அவ்வாறே பந்தமுற்று, விளக்கம் சொல்ல வேண்டாம், கட்டுற்று சுகதுக்கள் என்பது எழுதினார் மேலே, சுகதுக்கங்களை அனுபவிக்கும். அப்போ ஆன்மா வியாபகமாக என்றும் உள்ளதாக இருக்கக்கூடிய ஒன்று, கட்டு வந்தவுடனே வினை மாயால் அது என்பது அனுபவிக்கும். சாத்திரத்தில் கூறும் முறையே தேக்க பெற்று எலும்பு மாலை அணிவது தான் முக்கியம். அவங்களுக்கு எலும்பாலான மாலை, அவருடைய அன்னைக்கு இருக்கு இல்லைங்களா, சிவராத்திரி வந்தால் அன்றைக்கி நிறைய ஊரில் பூஜை நடக்குதுங்களா. சிவராத்திரி வந்துன்னா நம்ம அங்காளம்மன் கோயில் ஒன்று வைத்துக்கொண்டு மயான பூஜை, அது என்னுடைய வளர்ச்சி தான், வேற ஒன்றும் கிடையாது. இந்த காபாலிக மாபரத்தினுடைய வளர்ச்சி தான், அது எங்கேயோ போய் சிதஞ்சு சிவராத்திரிக்கு வந்து அங்காளம்மன் கோயிலுக்கு போயிடுச்சு. அப்போ எலுமாலை என்பது ஒன்று. அது இது தப்பாக இருந்தாலும் ஒரு உண்மை ஒன்று இருக்குது. நம்ம சோதிலிங்கம் 12 இருக்குங்களே, அதில் இந்த மத்திய பிரதேசத்துக்கு பாருங்கள், இந்த மகாகாளீஸ்வரர் உஜ்ஜயினி, வேற போன உஜ்ஜயினி கீழே இறங்கி போகணும். அங்கே இன்னைக்கு அது சிவன் கோயிலுக்கு காலையில் சுடுகாட்டில் அந்த புணமெல்லாம் எரிஞ்சு அந்த சாம்பல் எலும்பெல்லாம் கொண்டு வந்து கொட்டுவாங்க. அது சலிச்சு எடுத்து குறுக்கள் கொடுப்பாங்க. அதான் திருநீரேன். இன்னைக்கு மத்திய பிரதேச அந்த உஜ்ஜயினியில் மகாகாளீஸ்வரர், மகாகாளீஸ்வரர் பெயர், அந்த எங்கே சுடுகாட்டில் எரியுதோ அப்படியே அந்த ஒரு வெட்டியாக கொண்டு வந்து கொட்டுவாங்க கோயிலில். அது சலிச்சு எடுப்பாங்க, எலும்பெல்லாம் தூக்கிட்டு அந்த சாம்பலை நமக்கு கோயில் சுடுகாடு கொல்முடித்து நல்லா அடி சொல்ல இல்லையா, அப்போ சாம்பல் பூசுவான்னு சொல்லுவீங்களா. இன்றைக்கி அந்த முறை அங்கே இருக்குது. அந்த காவாலி இதெல்லாம் அந்த வந்த ஒரு முறை. அதை நாம் அசுசியாக நினைக்கிறது இல்லை. அது திருநீர் தான் வாங்கிட்டு வந்துருக்கு இல்லைங்க. சாம்பல் சாம்பல் அதான் உண்மையான சாம்பல், கோயில் சாம்பல். நம்ம சாம்பல் வேறு, அதை வச்சிருவோம். அந்த முறைப்படி எலும்பு மாலை அணிதல் முதலிய சரிகள் வலுவாது ஒழுகினால், அப்போ எலும்பு மாலை அணிகிறது, எலும்பை எடுத்துக்கொண்டு போகிறது, அதை வச்சு பூசை பண்ணுறது, அது செய்த முத்தராவர். முத்தருக்கு சிவனோடு சமமாக எல்லா குணங்களும் உற்பத்தியாகும். அதனால் ஒரு உற்பத்திவாதின்னு ஒரு பெயர். இறைவனுக்கு என்னென்ன குணம் உண்டோ அதான் உற்பத்தி. நம்ம உள்ள பின்னால் ஒரு நூல் வரும்போது உற்பத்திவாதி, இப்போ இறைவனை போல சமமாக இருப்பாங்க. சிவசமவாதி, அது இன்னொரு தனியாக வரப்போகிறான்.
காபாலம் மண்டையோடுக்கு பெயர் காபாலம். இது நமக்கு உடன்பாடு உடையதான். காபாலிகன்னு சொல்லுவோம். நமக்கு ஆர்த்தர் காபாலீஸ்வரனே பேரு. நம்ம சென்னையில் நம்ம பூம்பாவை ஆர்த்தர், உங்க ஈரோடுல ஆர்த்தர் காபாலீஸ்வரர், சேவூர் சாமி பெயர் ஆர்த்தர் காபாலீஸ்வரன் பெயர் காபாலியன். திரும்ப நிறைய இடத்துல வருது காபாலியன் காபாலியன் வருது இல்லைங்களா. நம்ம பைரவருடைய கையிலேயே பைரவ கோலத்தில் இருக்கும்போது மூர்த்தி பார்த்தேன் கையில் கபாலம் தானே. அதுதான் ரத்தம் வாங்கினாரு. 1000 மால்களை கொய்து அந்த கபாலத்தில் ரத்தம் வாங்கின போது பாதிக்கும் நிறைய வர்றீங்களா. பைரவ கோலத்தோடு போய் ரத்தம் வாங்குறாரு. அப்போ வயல் கையில் வச்சிருக்கூடியது காபாலம். காபாலம் மண்டையுடன் பெயர். ஆன்மாக்கள் இயல்பும் பந்த இயல்பும் மாவிருது கொண்டவாறே யாம். இதை மாட்டேருன்னு சொல்றது. மேல ஒரு மாட்டேன்னு படிச்சோம்ல. ஒரு இடத்துக்கு முன்ன படிச்சோம், மீமாசம் படிக்கும்போது மாட்டேறு படிச்சோம்ல. அதேதான் மாட்டேறு. சாஸ்திர முறையை தேக்க பெற்று பச்சை கொடி ஒன்று கை கொண்டு. இன்னைக்கு இந்த ஒரு மரபு இருக்குது இல்லைங்களா. சில துறைகள் போகும்போது பச்சை கொடின்னு போய் நம்ம திருவண்ணாமலையில் இந்த நம்ம சாஸ்திராய மலை சேர்ந்தவரங்க ஒன்று இருக்கு, திருக்கூட்டம்னு ஒன்று இருக்கு. திருவண்ணாமலையில் ஒரு திருக்கூட்டம் ஒன்று இருக்கு, பெரிய அது ஒரு மடம் இருக்கு. அது சாஸ்திராய மலத்துடைய கண்ட்ரோல் இருக்கு. அந்த கார்த்திகை தீபம் முடிஞ்சோடனே ஒருத்தர் பட்டம் கட்டி அங்கேருந்து புறப்பட்டுருவாங்க, ஒரு கட்சி பிடி வச்சுருவாங்க. ஊரெல்லாம் சுற்றிட்டு போயிட்டு மீண்டும் கார்த்திகை தீபம் அன்னைக்கு அங்கே வந்து சேர்த்துக்குவாங்க. அவங்க பச்சை, சில பேர் பச்சை வேட்டி கட்டுறது பார்த்துருப்பீங்க. சில அது வந்து சார்த்தமாக போச்சு. இப்போ பச்சையை அடிவது ஒரு மரபு. பச்சை கொடியை கை கொண்டு நாள்தோறும் மனிதர் தலையோட்டில் ஐயமேற்று. அப்போ காபாலத்தில் தான் அந்த ஐயம் வாங்கணும். அந்த எச்சம்தான் நமக்கு திருவோடு. இப்போ நிறைய துறவியில் திருவோடு வச்சுருக்காங்களே, அது மண்டையினுடைய எச்சம்தான். பழைய காலத்து மண்டையோடு. இப்போ அது மாதிரி என்ன பண்ணுறாங்க, தென்னை தேங்காய் முதலிய திருவோடு பார்த்துருப்பீங்களே, நிறைய துறை வச்சுருப்பாங்க இல்லைங்களா. அது அதனுடைய வளர்ச்சி தான். இதெல்லாம் அதனுடைய எச்சம். ஐயமேற்று உண்பர். இப்போ நாள்தோறும் போய் பவதி பிச்சாந்தி பிச்சைன்னு ஒரு வீட்டிலையும் கேட்டு பிச்சையேற்று உண்பர். முத்தராய் சிவன் ஆவேசித்தலால். உங்களுக்கு ஆவேசவாதின்னு ஒரு பெயர். முன்ன சொன்ன மாதிரி எங்களுக்கு இறைவன் தன்னிடம் ஆவேசிப்பதால். நமக்கு ஒரு இது சொல்லுவோம், ஆவேசம்னு ஞாபகம் இருக்குங்களா. நமக்கு சொல்லும்போது அதிஷ்டான பக்கம் ஆவேச பக்கம் 8ஆம் சூத்திரம் படிக்க போகிறோம். இறைவன் அப்படியே அங்கே வந்து ஆவேசித்தினால் பெயர் ஆவேச பக்கம் என்ற பெயர். இவர்கள் இறைவனை வந்து ஆவேசித்ததனால் நிறைய பேர் சாமி வந்து ஆடுறதா சொல்கிறாங்க இல்லைங்களா. அந்த ஆவேசித்ததால் எல்லா குணங்களும் பெற்று சிவசமவாதர். சிவனை போல 5 தொழில்கள் செய்வாங்க. நாம் அதை ஏற்றுக்க மாட்டோம். சிவனை போல் எல்லாம் தொழில் செய்யக்கூடாது. இவன் சிவன் 2 சித்தாமனின். இவன் அருட்சித்து அருள் சாருஞ்சத்து பவமுத்தி சித்தி பண்ணஞ்சத்து. அது சாருஞ்சத்து சித்தியார் படித்தோம். 2 சித்தின்னு என்ன ஆகிறது, இவன் பவமுத்தி பண்ணஞ்சித்து, அது சாருஞ்சித்து. இவன் அருட்சித்து அருளை அனுபவிக்கும் சித்து. எனவே அதிலிருந்து வேறுபட்டவன். இம்மூவரும் முறையே சங்கிராந்த சமவாதி. சங்கிராந்த ஒன்று செய்வது, சங்கிரம் செய்வது, ஒன்று சேர்ந்தவாதி எனவும் உற்பத்தி சமவாதி எனவும் ஆவேசவாதி. சரி போச்சு 3 பேர். இந்த மேலே படித்த பாசுபதம் மாபெரும் காபாலம் படித்தோம்ல, அவங்க ஒருத்தருக்கு ஆவேசவாதி, சிவசமவாதி, இன்னும் சங்கராந்தவாதி என்று பெயர். வாமம், இனி வாமமாவது. இது இன்னைக்கு தாந்திரை கல்ட்டுன்னு சொல்றாங்க. தாந்திரை மதம், சக்தி வழிபாடு. கேரளாவில் இருப்பது கூட இதுதான். சக்தியை வேண்டி கல்லுண்பர் திருமந்திலே வருது. சக்தியை வேண்டி கல்லுண்பர் திருமந்தத்தில் இருக்குது. பழகால மரபு. வாமம் சக்தியை வழிபடுவது. பார்க்கரியன் கூறியவாறு நம்ம ஏகான்மவாதில் பாஸ்கரவாதம் வந்ததில்ல. ஏகான்மாதவனுக்கு பெயர் பாஸ்கரன் கூறியவாறு சடமும் சித்துமாகிய அனைத்துலகம் எல்லாம் சடஞ்சித்து. உங்களுக்கு தெரியும், உயிருள்ள பொருள் உயிரில்லாத பொருள் ரெண்டுமே. நாம் என்ன பண்ணோம், உயிருள்ள பொருள் உயிரில்லாத பொருள் ரெண்டுக்கு வேறுபாடு சொல்றோம். தம்மை உணர்ந்து என்பதில் உயிருள்ள பொருள் அடிமை, உயிரில்லாத பொருள் உடைமை. ஞாபகம் இருக்குங்களா. சடமாய் உள்ளாமல் இறைவனுக்கு உடைமை, உயிருள்ள பொருளாம அவனுக்கு அடிமை. அவங்க அப்படி இல்லை. இந்த வாறு இல்லாம சடஞ்சித்துமாகிய அனைத்தும் சக்தியின் பரிணாமமே. அப்போ அவங்களுக்கு அதான் தந்திரை கல்ட்டு. கல்கத்தாவில் இதுதான் முக்கியம். இன்னைக்கு கல்கத்தா போனீங்கன்னா நம்ம
நடராஜாவை கீழே போட்டு அம்மனும் கால் மூச்சிருக்க மாதிரி சாமி பார்த்துட்டு நமக்கு தாங்க முடியாது. சக்தி அப்படி உருவம் போட்டிருப்பாங்க. கீழே யார் படுத்திருப்பாங்க? சிவன் படுத்திருப்பாரு. நடராஜ உலகத்தில் படி முயலகன் நாம் பார்க்குறோங்களா, அது மாதிரி அவங்க சக்தி உருவத்தில் கீழே பார்த்தீங்கன்னா சாமி போட்டு மூச்சிட்டு இருப்பாங்க. கொடுமையாக இருக்கு. அவங்க சக்தி தான் முக்கியம். சிவமெல்லாம் அதுக்குள்ள அடக்கம் என்பது அடக்கம் பரவாயில்ல, இது ரொம்ப மோசம். கல்கத்தா அது மாதிரி உண்டு. காளி கட்டம் தான் கல்கத்தாவே, காளி கோயில் தான். காளி கோட்டமாகி காளி கட்டாகி கல்கட்டை ஆயிடுச்சு. வேற ஒன்றைய காளியினுடைய கோயில் அங்கே சக்தி. அதான் தாந்திரிக கல்ட்டு. வாமநூலில் விதித்த முறையே அந்த சக்தி நூலை பற்றி சொல்லும் போது நமக்கு சொல்லுகின்ற வாமம் வேறு, அவங்களுக்கு வாமம் வேறு. நமக்கு 5 முகத்தில் ஒரு முகத்துக்கு வாமம் என்ற பேர். ஈசானம் தத்புருஷம் அகோர வாமம். அது பெண் கருணை உடையது, இறைவனுக்கு கருணைத்தன்மை உடையது. அந்த முகத்துக்கு வாமம் என்று இவங்க சொல்றது அப்படி இல்லை. சக்தி தான் எல்லாமே, சக்தி தான் எல்லாம் செய்கிறது என்று அந்த வாமநூல் முதித்து போய் ஒழுகி சக்தியில் ஐத்தல், சக்தியோடு சேர்ந்து செய்வது முத்தி. இந்நூல் செய்தார் சித்தபுருடர். அவங்க அதுக்கு முன்னே அங்கே சாக்தம் இருக்குன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு சொல்லக்கூடிய சாக்தம் தாந்திரிய கல்ட்டு மலையாளத்து அதிகமாக இருக்கக்கூடியது, கல்கத்தாவில் இருக்குது. எல்லாமே இந்த சக்தி வழிபாடு தான். அது இன்றைய ஆங்கில தத்துவ முறைப்படி தாந்திரிக் கல்ட்டுன்னு சொல்லுவாங்க. அது வாமம்னு சொல்லுவாங்க, அல்லது சக்தின்னு சொல்லுவாங்க. சத்திய தத்துவத்தில் வைகும் ஒரு ஆன்மாவால் செய்யப்பட்டது சுத்த சாத்தம். அப்போ அந்த நூல் சுத்த சாத்தம் என்று பெயர். அது ஒரு ஆன்மாவில் செய்யுது. அது இங்கே என்ன சத்திய தத்துவத்தில் இருக்கக்கூடியது விட்டுருவோம். வைரவம், வைரவமாவது பெரும்பாலும் வாமமாதத்தோடு ஒத்து சிறுபான்மை ஆசாரங்கள் மேற்கொள்ள ஒழுக்கத்துக்கு பெயர் ஆசாரம். ஆசரித்தல் ஆசாரம். ஒழுக்கத்துக்கே ஒரு மாதிரி வேறுபாடு இருந்தால் அது பெயர் ஆசாரம் என்ற பெயர். நல்ல ஆசாரம் சொல்றாங்களே, அச்சமே கீழ்கது ஆசாரம் திருக்குறளையே இருக்குது. ஆசரித்தல் ஆசாரம் மேற்கொள்வது, ஒழுக்கத்தின் ஒரு கூறுக்கு பெயர் ஆசாரம் என்ற பெயர். நம்ம ஆசார பூதியா இருக்கான்னு சொல்லணும்ல, ஆசாடு பூதின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லைங்களா. அதான் ஆசரித்தல் ஒழுக்கம், ஒழுக்கத்தின் ஊறு. அந்த ஆசாரங்களால் வேறுபட்டு வைரவனே பரம்பொருள். நம்ம 25 மூர்த்தியில் ஒன்று வைரவ. கடைசியில் பரவன மைத்திடா பங்கையாசன் இருக்கார் இல்லைங்களா. நமக்கு வைரவர் உண்டு. பூசையில் கடைசி யாரு? வைரவர். அவர் காவல் தெய்வம். கோயில் சுத்துக்கு எல்லாம் அவர் தான் காவல். கடைசியில் அவர்கிட்ட சாவி ஒப்பிச்சுட்டு போகணும். நமக்கு 25 மூர்த்தங்கள் உண்டு. வைர மூர்த்தம். அவங்க வைரவர் தான் முக்கியம். வைரவனே பரம்பொருளை கொண்டு வைரவத்தில் சேருவதே முத்தி. வைரவபுரம் நாட்டுக்கோன் நகரத்தாருக்கு வைரவர் மிக முக்கியம். நம்ம இது குண்டக்குடி பக்கத்தில் குண்டக்குடி சேர்ந்த ஒரு கோயில் திருத்தெளியீஸ்வரன் பெயர். திருப்பத்தூர், இந்த திருப்பத்தூர் இல்லை, ராமநாதபுரம் சிவகங்கை பக்கம் திருப்பத்தூர். அங்கே அருமையான வைரவர். அவர் அது உற்சவமூர்த்தியும் உண்டு. வைரவர் இறங்கி உற்சவமூர்த்தி கிடையாது. நிறைய பேருக்கு வைரவர் குலதெய்வம். நாட்டுக்கோட்டை நகரத்தாரில் ஒரு இனத்தாருக்கு வைரவரே வைரவமங்கலம் என்ற ஊர். நம்ம இதுலேயே அது மாதிரி இந்த குண்டடம் இருக்குது பாருங்க, தாராபுரம் மலையில் குண்டடம். அங்கே ஒரு வைரவர் முக்கியம். அவருக்கு கொங்கு பைரவர் என்றே பெயர். வைரவ வடுகநாதன் பெயர். வடுகநாதன் பெயர், சேத்திரப்பாலர் என்று பெயர். வைரவரே சில முக்கியமாக வேற யாரும் கொள்ள மாட்டாங்க. அப்படி ஒரு கொள்கை இந்த காலத்தில் இருக்குது. அதை விட்டுருவோம். ஐக்கியவாத சைவம், இது கிட்டத்தட்ட என்னை சொன்ன வீர சைவம். இன்றைய கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய லிங்காயத்துன்னு சொல்றாங்களே, கர்நாடக லிங்காயத்து. இப்போ நம்ம இதில் நமக்கு பேரூர் சாமி, நம்ம மயில மடம், போரூர் மடம், இவங்களாம் வீர சைவர்கள். அந்த கொள்கை ஐக்கியவாத, சிவலிங்கத்தோடு ஐக்கியமாதனால ஐக்கிய சதம். சிவலிங்க பேரூர் நம்ம சாந்தலிசை மடம் வீரசைவ மடம் தான். மயில மடம் இருக்கு, வீரசைவ மடம் தான். போரூர் சிதம்பர சாமி இல்லை, வைரவர். எல்லாம் நம்ம ஒன்று ஆணவத்துக்கு ஒத்துக்க மாட்டாங்க. சிவலிங்கத்தை வேற வச்சுக்காம தன் உடம்புலையே சுத்தாத்துக்குவாங்க. ஒரு பெண் கருவுற்றானா கருவுற்றும் போது 3ஆவது மாதத்துக்கு ஒரு சிவலிங்கம் அதிகமாக கட்டி விட்டுருவாங்க. அந்த குழந்தை பிறந்தவொடனே அந்த சிவலிங்கத்தை எடுத்து அந்த குழந்தைக்கு தாரணம் பண்ணுவது. இப்போ சிவலிங்க ஐக்கியம் அவங்க கையிலேயே எப்பொழுது வைத்து கொண்டு போய் சிவலிங்கத்தை விட்டு பிரியவே மாட்டாங்க. லிங்காயத்தாக இருக்கக்கூடிய கன்னடத்தில் இருக்கக்கூடிய வீர சைவருக்கு தமிழ்நாட்டு வீர சைவருக்கு நிறைய வேறுபாடு உண்டு. அவர்கள் ஆணவத்தையும் ஒத்துக்கொள்ள மாட்டாங்க. நம்ம சிவபிரகாச சாமி பாட்டிலையும் சாந்தனி சாமி பாட்டிலையும் பார்த்தீங்கன்னா தொட்டிடமெல்லாம் ஆணவம் வருது. இவங்க நூலில் ஆணவம் வருது. ஆனால் அங்கே லிங்காயத்தாக இருக்கக்கூடிய கர்நாடகத்தில் இருக்கக்கூடியவங்க ஆணவத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. சரி, நம்ம எப்படி வைத்துக்கொள்ளும். இனி ஐக்கியவாத சைவமாவது இன்மை மலம் படித்து நம்ம சிவபிரகாசம் பாட்டுத்தான்.
இன்மை மலம் ஆணவ மலம்னு இல்லை. இன்மை மலம்னு ஆணவமலம் என்று இல்லை, ஆணவமலம் என்று ஒன்று இல்லை. மாய கண்மம் என்று ரெண்டு தான் மதம். மேலே கூட படிச்சோம்ல, நம்ம ஆணவன் சொல்றோம், ஆணவன் ஒன்று கிடையாது. அப்போ மாய கண்மம் என்று இரண்டே. இறைதான் இலங்கு பல உயிர்களுக்கு முன், இறைவனானவன் இலங்குன்னு விளக்கமாகக்கூடிய பல உயிர்களும் முன் புரிந்த இருவினையின் ஆன்மா முன்னு செய்த நல்வினை ஜீவனையினுடைய தன்மைகளால் எவர்களுக்கும் ஆன்மா முன்ன செய்த இருவினைக்கு ஏற்ப தனி கரண பூரணம் தந்திடுமா? ஆன்மாவுக்கு வேண்டிய உடம்பு, கருவி, உலகம், நுகர்பொருள் தெரிஞ்சுதானே? தனுகரண பூம்பு நமக்கு தெரிஞ்சுதானே? தனு, உடம்பு, கரணம், கருவி, பூனம், உலகம் தந்திடும். இங்கு இதனால இவ்வாறு நமக்கு கொடுக்கப்பட்ட தனுகரணங்களால நாம் என்ன செய்வோம்? இரு பயனும் சார்ந்து, நன்மை தீமை என்ற இரண்டு பயனையும் சார்ந்து கண்மமெல்லாம் நேராக நேர இருவனை ஒப்பு. இருவனை ஒப்புக்கு கண்மமெல்லாம் நேராக நேராதல், இருவனை ஒப்பு நேராக நேராதல் மறுவ. இருவனை ஒப்பு வந்தபோது கடவுள் அருளால், இறைவனுடைய திருவுருளால் எவையும் கழித்திடுவன், வேண்டிய நமக்கு எல்லாவற்றையும் நீக்கிடுவன். அதனால் பின் மலமானவை அணுகா. கண்மம் மாய் என்று இரண்டு மலனவை அணுகா. பெருகொளி முன் உளதே பெற்றிடும். அப்ப மீண்டு ஒளி எப்படி பெற்றால் நம்ம பிரகாசமாகுமோ, இறைவன் ஒளி பெற்று ஆன்மா ஒளிமயமாகத்தான் இருக்கு. அவங்க கொள்கை ஆணமலம் என்றொன்று இல்லை. மாய கண்மம் மாய ரெண்டு தான் உண்டு. உயிர்கள் பல, அவை தாம் செய்து இருவனைக்கேற்ப இறைவன் அவர்களுக்கு தனுகரண பூரணம் கொடுப்பான். அந்த தனுகரண பூரணத்தை வைத்துக்கொண்டு ஆன்மா நன்மை தீமை இன்ப துன்பத்தை அனுபவிக்கும். அனுபவித்து நான் வந்தோடனே இருவனை ஒப்புன்னு ஒரு நாளைக்கு வரும். இருவனை ஒப்பு வந்தனா இறைவனுடைய திருவுருளால ஆணவம் இல்லாம கண்மமாய ரெண்டையும் நீக்குவான். பின் மலம் அறவே வராது. அப்போ ஒளிமுன் இருள் போல அந்த ஆன்மா ஒளி பெற்றிடும் என்பதாம். இவ்வாறு அகப்புறச் சமய மாமாறு கண்டுகொள்க. காளாமுகம் சாம்பவம் இவற்றின் பகுதியாக அடங்கும். காளாமுகன் ஒன்று உண்டு, அது சாம்பவன் என்று ஒன்று உண்டு. இதெல்லாம் மகாராஷ்டிராவில் இருக்குது. இதெல்லாம் இதுக்கு சேர்ந்து அடங்கியிரு. இந்த ஆறு அகப்புறமா? பாசுபதம் 1, மாபதம் 2, காவாலம் 3, பாமம் 4, வைரம் 5, ஐக்கியவாதம் 6. இனி பாடானவாதம் முதலிய அகச்சமயங்கள் அவர் எழுதல. அது நமக்கு பின்னாடி தனியே இதுக்குன்னு ஒரு நூல் இருக்குது. நமக்கு தனியாக இவங்க மறுப்பெல்லாம் சொல்லி நமக்கு 2 நூல் சிவஞான சித்தியாரில் பரபக்கம். அவை புறச்சமயங்கள் புறப்புறச் சமயங்களையே மறுப்புகின்றன. அகச்சமயங்களுக்கு மட்டும் மறுப்பதற்கு நமக்கு சங்கற்ப நிராகரணம், அதுக்கு பெயர் சங்கற்பன கொள்கை. அகச்சமயமாக இருக்கக்கூடிய பாடானவாதம் முதலிய 1 பாடானவாதம், 2 பேதவாதம், 3 இருக்காதுன்னு நினைக்கிறேன். உரையில் இருந்தால் பார்த்துங்க, இல்லைன்னு எழுதிக்குங்க. 6 இருக்கான்னு பாருங்க. பாடானவாதம், பேதவாதம், சிவசமவாதம், சிவசங்கராந்தவாதம், ஈஸ்வர அதிகாரவாதம், சிவாத்வேதவாதம். சேசுமணி விளக்கத்துக்கு இருக்குது 6 பேர் இல்லைங்களா? இல்லைன்னா போய் எழுதிங்க. 1 பாடானவாதம். பாடானம் பாசானம் கல்லுன்னு பொருள். முத்தியில கல்லு போல் அப்படியே கிடப்பினால் அந்த பெயர் பாடானவாதம். கல் எப்படி ஒண்ணுமில்லாமல் கிடக்குதோ அதுபோல முத்தியில் ஒண்ணுமில்லாமல் கிடப்பது. அதை வைத்து கொண்டு தான் அகலி கதை வளர்ந்தது. அகலி கதை இருக்குங்களே, அந்த கல்லுக்கு கொஞ்ச நாளைக்கு போயிருக்கும் இல்லைங்களா? பூண்டி அரங்கநாத முதலியார் ஒரு பெரிய கல்விமான். அவர் காஞ்சிபுரத்துக்கு ஒரு கலமம் ஆடுகிறார். கட்சி கலமம், அந்த கலமுகத்துக்கு பெயர். நல்ல கலமம் பெயர் கட்சி பலம். அவர் பூண்டி அரங்கநாதனுடைய பெரிய ஆங்கில பேராசிரியர். ஆங்கில பேராசிரியர் ஆங்கிலேயில் விட்டுட்டு ஆங்கில ஷேக்ஸ்பியர்லாம் விரும்பி கேட்பாங்களாமா. அப்போ பாடம் போடும்போது நீங்கள் எது விரும்புறீங்க கேட்டாங்களே, ஏசு லைக்கிட்டுனாராமா. நீங்கள் என்ன பாடம் போடுறீங்க மேலே ஆங்கில ஆசிரியர் கேட்குறாரு. இவர் ஏசு லைக் என்பது ஷேக்ஸ்பியர் நாடகத்தில் ஒன்று. ஷேக்ஸ்பியர் நாடகத்து பெயர் நீங்கள் விரும்ப மாதிரி போடுன்னு ஒரு பொருள். இன்னொன்று அது மாதிரி பெரிய ஆங்கில ஆசிரியர் அவர் பாடியது நம்ம கட்சி கலம்பகம். அதில் கல்லாக இருந்த அகலையே ராமன் கால் பட்டு உயிர் பெற்றது. சாம்பலாக இருந்த பூம்பாவை ஞானசம்மத பாட்டால் பெண் ஆயிற்று. இரண்டில் எது உயர்ந்தது? கேள்வி கேட்கிறார் அவரை. அகலையை கற்பிழந்தவள்.
நான் சொல்ல பூண்டி அருணாமலை பாடி இருக்கிறார். இந்திரன் வந்து கதையில் நமக்கு வேணும்ல, இந்திரன் வந்து அவருடைய கதை போனாலும் நமக்கு வேண்டாம், அது வேணும். இப்போ நமக்கு இதை வச்சுக்கோ, அது போ இங்கேயும் பேச்சுக்கோ. பாடான வாதம் கல் போல கிடக்கிறது. 2 பேதவாதம். பேதவாதம் இறைவனும் ஆன்மாவும் என்னைக்கு வேறுபாடே. மற்றவர் சொல்ற மாதிரி ஆன்மா இறைவனை எனக்கு போய் சேராது, பேதவாதம். 3 சிவசமவாதம். சிவசமவாதம் சிவசமவாதம் ஆன்மாவு சிவத்துக்கு சமமாக வந்து இறைவன் செய்கின்ற 5 தொழிலையும் ஆன்மா செய்யும், அவனுடைய கொள்கை சிவசமவாதம். 4 சிவசங்கராந்தவாதம். முத்தியில் பாலு நீர் ஒன்னானது போல ஆன்மா இறைவனோடு 2 கலந்து இறைவனாகவே ஆய்விடும். நமக்கு முத்தியில் 2 ஆகாது. தாளலை போல் தாம் கூடியவை தானே, தாடலை போல் கூடியவை படிச்சோம்ல, தாழ் கூடல் தலை தாடலை. சிவசங்கராந்தவாதம். 5 ஈஸ்வர அபிகாரம். ஈஸ்வர அபிகாரம் நல்லா சொல்லுவான். இறைவன் தானே நம்ம போய் சேர்ந்துக்கோணும், நம்ம சேர்ந்துக்கிறதுக்குவாங்க. ஒரு கோர்ட்டு போகும்போது மரத்தை நிழலிருந்து நாமே நிலத்தை போய் தேடலையா, வெய்ய காலத்துடைய வெப்பத்தை தாங்காமல் மரத்து நிழலுக்கு நாமே போய் சேருவது போல, ஆற்று வழியாக போகும் தண்ணி தாகம் வந்தால் நீரை போய் நாமே தேடிக்கிற மாதிரி நாம இறைவன் போய் சேர்ந்துக்கோன்னு சொல்லுவான். அது சிவசங்கரான் அருமையாக மறுப்பார். அந்த மரத்து நிழல் வானு கூப்பிடுதா, நம்ம இறைவன் தானே வந்தம்மை தலையெழுத்து எடுக்கணும் வான்னு கூப்பிட்டாரு இல்லைங்களா, நம்ம மதிக்க. அப்போ அது மாதிரி ஈஸ்வர அபிகாரம், தானே வா என்று வேறுபாடு சொல்லுவது. சிவாத்துவதம், சிவனோடு அத்துவிதம். சிவாத்துவதம் நம்ம கொள்கையே தான். அது சிவத்தோடு அத்துவிதமாகிறதா. அத்துவிதமாகும் போது ஆணவத்தை பற்றியும் பேச்சு இல்லை. நமக்கு ஆணவம் தன்னுடைய வலிமை அற்று போகும். ஒரு இடம் தான் வேறுபாடு. சிவாத்துவம் நம்ம கொள்கையே, ஆனால் ஆணவம் என்ன ஆகு, வலிமையற்று போகும். சரி, இவங்க அகச்சமயம். பாடானவாதங்களுடைய அகச்சமயங்கள் 6 கருத்து சங்கற்ப நிராகரணத்தில் விரித்தோதி இவாற்றான் அறிக. அதை பார்த்துக்கினாரு. பாவனைக்கு இந்த மாதிரி எல்லாம் நம்ம வசதியில் இருந்து எழுதியிருப்பார். பனை ஓலை போகணும், எழுதி வரணும், மாணாக்கன் கொண்டு வரணும், காய போடணும், அதெல்லாம் எழுதணும். பனை ஓலை கொண்டு வந்து அதை பக்குவப்படுத்தி உட்காந்து எழுதணும்ல. அன்னைக்கு பனை ஓலை கிடச்சிருக்காது, சரி இதோட முடிச்சுக்கலாம்னு சொல்லியிருப்பார். நம்ம மாதிரி வசதியந்தான் சிவஞான கொடுத்தா 10,000 பக்கம் எழுதியிருப்பார் இல்லையா. அதுக்கு அறிந்து கொள்க. ஈண்டு வந்துளி வந்துளி காட்டுதும், அங்கே வரும்போது ஈண்டு கூறாத சமயங்களும் நிறைய இருக்கின்றன, ஆங்காங்க வரும். கூறியவற்றின் பகுதியவாய் இவற்றுள் அடங்கும். இன்னைக்கு என்னென்னலாம் கொடுறீங்களோ அத்தனை அடங்கு. அது அறிந்து அடக்கி கொள்க. நம்மளுக்கு ஆணை விட்டுட்டார், எவ்வாறு சேர்த்தி கொள்ளலாம் என்று சொல்லி அடுத்த மாதத்திலிருந்து முதல் சோத்தம் தொடங்குவோம். அடுத்த மாதம் 5ஆம் தேதி வகுப்பு வரும். அந்த வகுப்பு நான் இல்லை, நான் விக்ரமசிங்க போகிறேன். அதனால் அடுத்த மாதம் 5ஆம் தேதி வேண்டாம், 5, 7, 12, 19 வரை எடுத்தேன். அடுத்த மாதம் 5ஆம் தேதி, அடுத்து 12, 19. இன்னும் அடுத்த மாதம் முதல் வகுப்பு இல்லை. 3வது வாரம் பழக்கம் போல் 19ஆம் தேதி முதல் சூத்திரம் தொடங்குவோம் என்று சொல்லி அனைவருக்கும் நன்றி கூறி, என்றும் இன்பம் பெருக முயல்வினால் ஒன்று காதலில் துள்ளம் ஓங்கிட மன்றுளார் அடியார் வான்புகள் நின்றதெங்கு நிலவி உலகலாம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வாக்கியம் நீர் கொடுத்தியம்மா, நீர் கொடுத்தவைக்கு நன்றி. நீர் கொடுத்தவைக்கு நீர்